என்னை வாழ வைத்த தெய்வமாகிய குருநாதர் குரு ராமசுப்பு ஐயா மற்றும் எல் துரைசாமி ஐயா மற்றும் ஆர் மணியன் ஐயா அவர்களுடைய பொற்பாதங்களை வணங்கி ஜாமக்கோல் வகுப்பு 4ஆம் தேதி 5வது மாதம் 25வது வருடம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை 2 மணி நேர பயிற்சி வகுப்பு. இந்த பயிற்சி வகுப்பு கிட்டத்தட்ட 9 வாரம். இந்த ஜாமக்கோல் பிரசன்ன வகுப்பு 9 வாரம் நடைபெறும். இதற்கான குரு தட்சிணை பழைய மாணவர்களுக்கு 1200 ரூபாயும், புதிதாக வரக்கூடிய மாணவர்களுக்கு 1800 ரூபாயும் நாம் வாங்குறோம். கிட்டத்தட்ட 9 வார வகுப்பு. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை 2 மணி நேர பயிற்சி வகுப்பு. எல்லாருக்கும் வீடியோ பதிவு அனுப்பி வைக்கப்படும். இந்த வகுப்பு முடிஞ்சோடனே இரவோ அல்லது நாளைக்கோ இந்த வீடியோ பதிவு குழுவில் போடப்படும், எல்லாரும் பார்க்குற மாதிரி. அப்படி யாருக்காவது இந்த வீடியோ பதிவு ஓப்பன் ஆகலை, கிடைக்கல, லிங்க் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக குழுவில் ஒரு மெசேஜ் போடலாம். உங்களுடைய மெயில் ஐடியோடு சேர்த்து போடணும். ஏன்னா அப்போ தான் அந்த வீடியோ பதிவு நீங்கள் பார்க்குற மாதிரி நான் ஒரு ஏற்பாடு பண்ண முடியும். ரைட்டுங்களா? என் பெயர் சிவசக்திவேல், வெள்ளக்கோவில், பிருகுநந்தி நாடி ஜோதிடர் மற்றும் ஆசிரியர். இங்கே எல்லாருக்கும் புதுசாக வந்தவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு, ஜாமக்கோல் பிரசன்னம் இந்த ஜாமக்கோல் பிரசன்னம் வகுப்பு எந்த அளவுக்கு நமக்கு நிறைய இடங்களில் கை கொடுக்குது அப்படின்னு நம்ம அனுபவ முறையில் சில ஜோதிடர்களை நம்ம கேட்டோம் அப்படின்னா, பல பேர் இந்த ஜாமக்கோல் பிரசன்னம் மூலமாக ஜோதிடத்துறையில் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு பெயரையும் புகழையும் சம்பாதிக்கும் அளவிற்கு இந்த ஜாமக்கோல் பிரசன்னம் வழிவகுத்து கொடுக்கின்றது. என்னதான் நம்ம அவங்க ஜாதகத்தை பார்த்து பலாபலன்களை குறிப்பிட்டாலும் கூட, அந்த ஜாதகர் வந்தது எதற்காக, என்ன காரணத்திற்காக அவங்க நம்மளை பார்க்க வந்திருக்காங்க, அவங்க மனதில் உதித்த அந்த ரகசியங்கள், அந்த செயல்பாடுகள், அந்த எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் மிகவும் துல்லியமாகவும் தெள்ள தெளிவாகவும் காட்டக்கூடியது இந்த ஜாமக்கோல் பிரசன்ன ஒரு சூட்சமம். இந்த ஜாமக்கோல் பிரசன்னம் அவ்வளோ விஷயங்களை நமக்கு எடுத்துரைக்கிறது. ஏன்னா அவ்வளோ ஒரு அற்புதமான விசேஷமான விஷயங்கள்லாம் அந்த ஜாமக்கோல் பிரசன்னத்தில் இருக்கிறது. இதை நம்ம பயிற்சி அப்படின்னு பெற்றுக்கொள்ளும் போது அடிப்படையை மிக தெளிவாக நாம் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். அடிப்படைங்கிறது மிக 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 முக்கியமானது. அடிப்படை தெரிந்தால் மட்டுமே எந்த ஒரு ஜோதிட முறையும் நம்மால் ஈஸியாகவும் மிகவும் எளிமையாகவும் கையாள முடியும். அடிப்படை தெரியணும். பேஸ்மெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால நான் எந்த வகுப்பு எடுத்தாலும் அதோடைய அடிப்படை தத்துவங்களை புரியும்படி விளக்கத்தை கொடுத்து விட்டுத்தான் அந்த வகுப்புடைய அந்த பாயிண்ட்டுக்குள்ளேயே நான் உள்ள நுழையிறது உண்டு.
காரணம் என்னன்னா, எத்தனையோ ஜோதிட முறைகள் இருந்தாலும், எத்தனையோ நபர்கள் ஜோதிடம் படித்து வந்தாலும் கூட, அவர்கள் மனதிலே வந்து அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் கிடைக்கவில்லை. காரணம், ஏதோ ஒரு இடத்தில் நாம் தவறு செய்கின்றோமோ, நமக்கு தெரியாத ஏதேனும் விஷயங்கள் இருக்கிறதோ என்ற ஒரு சின்ன சந்தேகம்தான் அவர் அந்த ஜோதிட கலையை முறையாக சொல்ல முன்வர முடிவதில்லை. அதனால் இங்கே படிக்கின்ற மாணவர்கள் அனைவருமே எல்லோரும் எல்லா சந்தோஷங்களையும் பெற்று, எல்லா புகழும் பெற்று, வாழ்க்கையில் நிம்மதியாகவும் குடும்பத்துடன் சந்தோஷமாகவும் வாழ்வதற்கு அந்த இறைவன் அனுகிரகம் செய்ய வேண்டும், செய்வார் அப்படிங்கிறது என்னுடைய இது. எல்லாரும் நல்லா இருக்கணும். இப்போ இந்த ஜாமக்கோல் ஆரிடத்துல வந்து 3 விஷயங்கள் மிக முக்கியமானதாக இருக்கின்றது. ஒன்று உதயம், மற்றொன்று ஆரிடம், மற்றொன்று கவிப்பு. இந்த 3 விஷயம்தான் ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட இந்த உதயத்தை பத்தி போன வாரம் நடத்தல, போன வாரத்துக்கு முந்தின வாரம் நடத்தணும். அதுல கம்ப்ளீட்டா உதயத்தை பத்தி முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன், இல்லைங்களா? யாராவது நோட்ஸ் எழுதியிருக்கீங்களா? வெரிஃபை பண்ணிக்கிட்டீங்களா? உதயத்தை கம்ப்ளீட்டா, உதயத்தை நோக்கி என்ன கிரகம் வந்தால் என்ன மாதிரி பலன் அப்படிங்கிறத பத்தி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், இல்லைங்களா? யாராவது நோட்ஸ் எழுதியிருந்தா பாருங்க, வெரிஃபை பண்ணிடுங்க. நான் ஏதாவது தகவலை வந்து மிஸ் பண்ணி சொல்றேன்னா. சார் நமஸ்காரம் சார், புவனேஸ்வரி சார். அம்மா வணக்கம்மா, நான் வந்த உடனே உங்களை கூப்பிட்டேன், ஏதோ நீங்க வந்து ஃபோன் பண்ணியிருந்தீங்களா என்ன? ஆமா சார், இது இன்னைக்கு கிளாஸ் உண்டா? இது எத்தனாவது கிளாஸ்? அது சில டவுட்ஸ் இருந்தது சார், அதனால கூப்பிட்டேன். அப்படிங்களா? இது வந்து 3வது வகுப்பு. இது ஓகே, ஏற்கனவே 2 வகுப்பு நடத்தியாச்சு. அந்த 2 வகுப்பு வீடியோ உங்களுக்கு வந்திருக்கும் நான் நினைக்கிறேன். செகண்ட் வந்திருக்கு சார், நான் லாஸ்ட் டைம் வந்தது. ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இது இல்ல சார், வரல. அத நான் என்னன்னு வெரிஃபை பண்ணி உங்களுக்கு அனுப்பி வச்சிடுறேங்கம்மா. சரி சரி சரி, ஓகே சார். லாஸ்ட் கிளாஸ்ல உதயத்தை நோக்கி பாம்பு அது வரைக்கும் சொல்லிட்டீங்க சார், ஃபுல்லா டீடைலா. உதயத்தை நோக்கி பாம்பு இல்லைங்களா? அது வரைக்கும் நம்ம இதுதானுங்களா? எஸ் சார். நோய், முன்னோர் சாபம், ஆமா, அந்த பிளாக் மேஜிக் அதெல்லாம் சொல்லுங்க. ரைட், தேங்க்யூ. நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றி. பரவாயில்ல, தேங்க்யூ சார். நன்றி நன்றி நன்றி. ஏன்னா எதுக்கு நான் உங்களை கேட்டுக்கிறேன் அப்படின்னா, நான் ஏதாவது மிஸ் பண்ணி அந்த தகவலை சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் உங்களை ஒரு வார்த்தை கேட்டுட்டு அதுல இருந்து போயிடலாம் அப்படின்ட்டு. பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். இப்ப இந்த உதயத்தை வந்து கடந்து போன கிரகங்கள், இந்த கடந்து போனதை பற்றி நாம வந்து கவலைப்படுறதே இல்லை பொதுவா. ஆனா பல கவலைகளுக்கு காரணமே பல கிரகங்கள் கடந்து போனதாலதான். நம்ம ஜாதகத்துல கடந்து போன கிரகங்களை கவனிக்கிறதே கிடையவே கிடையாது. நிச்சயமா அதை கவனிக்கணும். ஏன்னா கடந்து போன கிரகங்கள் பல ரகசியங்களை நமக்கு சொல்லி விடுகின்றன. இதுல கூட பாருங்க, உதயம்ங்கிறது மீன உதயமாக போட்டிருக்கிறோம். அதுல அந்த உதயத்தை கடந்த செவ்வாய், இந்த இடத்துல உதயத்தை கடந்த செவ்வாய்ன்னு சொல்லணும். உதயத்தை கடந்த செவ்வாய் என்று சொன்னாலே, செவ்வாய் என்றாலே நாம் பொதுவாக என்ன மனதில் கொள்ள வேண்டும்? ஐயா சின்ன டவுட் ஐயா, இந்த செவ்வாய் உதயத்துல வருதா இல்லன்னா மகர வீட்டுல வருதா? இதுல மகரத்துல வருது. மகரத்துக்கு மகரத்துல போடுறது பதிலா நான் மேல போட்டேன். சரிங்க ஐயா, நன்றி. மகரத்துலதான் வருது. நாம கான்செப்ட் என்னன்னா, உதயத்தை கடந்த செவ்வாய்.
ஒரே ஓகே விஷயம். ஓகே அதுல நீங்க மெயினா கவனிக்க வேண்டியது என்னன்னா, உதயத்தை செவ்வாய் கடந்து விட்டது. என்ன ஓகே. சொல்ல போறோம்? என்ன விசேஷத்தை சொல்ல போறோம்? அதாவது உதயத்தை நோக்கி வர கிரகத்தை பாக்குறீங்க. அது ம். உதயத்தை நோக்கி வரும்போது அந்த பலன்கள் தரல, இப்ப சொல்ற ஜாதகம் தப்புன்னு சொன்னாங்கன்னா, அப்ப கடந்ததை பார்த்து அதை சொன்னா கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கரெக்டா இருக்கு. ரொம்ப ரொம்ப அருமை. அருமை. ஆமா. அப்ப உதயத்தை கடந்த கிரகம் என்னது? செவ்வாயா போச்சு. அப்ப உதயத்தை கடந்த கிரகம் செவ்வாய் என்றாலே, நாம என்ன மாதிரி செவ்வாய்க்கு உண்டான பலாபலன்களை சொல்லலாம்? உதயம் என்ன வந்துடுச்சு? மீன உதயம். கடந்தது என்ன கிரகம்? உதயத்திலிருந்து கணக்கு கால்குலேட் பண்ணிக்கணும் நாம. 2ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய். மறுபடியும் செவ்வாய் வேற எந்த ஆதிபத்தியம் வருதுங்க? 9. 9 ஐயா. 2, 9 இதையும் இன்க்ளூட் பண்ணிக்கணும். பண்ணிக்கிட்டு அந்த செவ்வாய் பர்டிகுலரா 9க்கு ஒர்க் பண்ணுமா, 2க்கு ஒர்க் பண்ணுமா? நிச்சயமா 2க்கு நல்லா ஒர்க் பண்ணும். காரணம் செவ்வாய் என்றாலே கலத்தரக்காரகன், எல்லாருக்கும் தெரிஞ்சது. குடும்பம், நாம கேட்கலாம், குடும்பத்துல ஏதாவது சிக்கலா, பிரச்சனையா? செவ்வாய் உதயத்தை நோக்கி வந்தாலும், உதயத்தை கடந்திருந்தாலும், ஏதோ ஒரு அவசரமான காலத்திலிருந்து தப்பித்து வந்திருக்கிறார் என்று அர்த்தம். செவ்வாய் என்றாலே அவசரம்தான். ஒரு அவசரமான ஒரு சிக்கல். ஏன்னா செவ்வாயை சிக்கல் தான் சொல்லணும். எந்த இடத்துலையும் வந்து நம்ம செவ்வாய் வந்தாலே அந்த இடத்துல ஒரு போர்க்களம், அந்த இடத்துல ஒரு பிரச்சனை, அந்த இடத்துல ஒரு வாக்குவாதம், சண்டை சச்சரவுகள், இந்த மாதிரி சில விஷயங்களை கொடுத்துடுது செவ்வாய். அப்ப உதயத்தை கடந்த கிரகம் செவ்வாயாக இருப்பதால் இவருடைய ஃபாஸ்ட் லைஃப் அப்படின்னு பார்த்தாலும் கூட ரொம்ப விசேஷமானதுல பல கஷ்டங்களை தாண்டி வந்திருக்காருன்னு அர்த்தம். தெளிவா சொல்லலாம். ரைட்டுங்களா? அவ்வளவுதான், சிம்பிளா. சார் பல கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கிறீங்க சொன்னா எஸ், ஆமா சார். கஷ்டங்கள் மட்டும் இல்ல, கடனும் இருக்கான்னு கேட்கலாம். இருக்கும், டெஃபினட்டா இருக்கும். கஷ்டமும் இருக்கும், கடனும் இருக்கும். செவ்வாய்னா கடனுக்கும் காரகம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாம வந்து கேட்கலாம். மேலும் வந்து இந்த உதயத்தை பத்தி நிறைய விஷயங்கள் அந்த போன பதிவில் நாம் வந்து தெளிவாக கொடுத்துருக்குறோம். பார்க்காதவங்க அதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும், பார்த்துட்டு வாங்க. சரி, இன்னைக்கு நாம் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிறது உதயத்தை முடிச்சாச்சு. இப்போ ஆருடத்துக்கு வந்தாச்சு. ஆருடம் என்றாலே என்ன? பொதுவா ஆருடம் எதை நமக்கு கூறுகிறது? ஆருடம் என்றாலே என்ன? ஆருடம் என்பது நஷ்டத்தை குறிக்கிறதுங்க ஐயா. என்னங்கம்மா? ஒரு நஷ்டத்தை குறிக்கிறது அப்படி சொல்லிருக்கீங்க. என்பது ஒரு நஷ்டத்தை குறிக்கிறது. ஆருடம் என்பது அவர் மனதில் கேட்க வந்த கேள்வியை குறிக்கிறது. ராசி சந்திரன் போல. ஆருடம் என்பது என்னமா? உதயம்னா லக்னம்மா, ராசிங்கம்மா சொல்றாரு இல்லைங்களா? ராசி. அப்ப ஆருடம் என்பது எதை குறிக்கிறது? டீப்பா நம்ம புரிஞ்சுக்கணும். ஆருடம் எதை குறிக்கிறது? ஆருடம் எங்க இருக்கிறதோ அதை சார்ந்த, அந்த கிரகத்தின் சார்ந்த உறவு நிலைகளையும் அதனுடைய காரகத்துவங்களையும் எடுத்துரைக்கிறது. உதாரணமாக, உதயமும் ஆருடமும் ஒன்றாக அமைந்து விட்டால் அந்த ஜாதகர் தன்னை பற்றி கேள்வி கேட்க போகிறார். அந்த கேள்வி வயதுக்கு ஒப்ப வரப்போகிறது. உதாரணமாக, 65 வயது நிரம்பிய ஒரு நபர் வந்து அவர் அப்பொழுது வரும்பொழுது ஒரு ஜாமக்கோல் பிரசன்னம் போட்டால் அந்த நேரத்தில் உதயமும் ஆருடமும் ஒன்றாக வந்துவிட்டது. இங்கே வந்தவர் அவரை பற்றி கேட்க போகிறார். நான் எப்படி இருப்பேன்? என்னுடைய ஹெல்த் எப்படி இருக்க போகிறது? என்னுடைய பொருளாதாரம் எப்படி இருக்க போகுது? என் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது? நமக்கு அப்படியே ஸ்டன் ஆயிடுவோம். 65 வயசுல சார், 65 வயசுல நீங்க சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிறத பத்தி பேசலாம், பரவாயில்ல. என் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது? பொருளாதாரம் எப்படி இருக்க போகுது?
என்னுடைய வளர்ச்சி எப்படி இருக்க போகுதுன்னு கேட்குறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல அவங்க சொல்லாம சொல்றாங்க. நம்மகிட்ட ஒரு விஷயம் இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ அவங்க தான் அந்த வீட்டுக்கு ஹீரோன்னு அர்த்தம். எப்படிங்க? அவங்க தான் அந்த வீட்டுக்கு தலைவாசல். ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க கவலைப்படுறது என்ன? நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து, நமக்கு ஏதாவது தொந்தரவு வந்துடுச்சு அப்படின்னா, இந்த குடும்பத்துல மிகப்பெரிய பாதிப்புகள், இழப்புகள் ஏற்படுமே. அதனால நாம நல்லா இருப்போமா இல்லையான்னு தான் நம்மகிட்ட கேட்க வந்திருக்காங்க. அர்த்தம் புரியுதா நான் சொல்றது? இன்னொன்னு, இந்த ஏஜ்ல இந்த 65 வயசுல தன்னை பத்தி கேட்கறாங்க அப்படின்னா, வீட்டுல உருப்படியான நபர்கள் இல்லைன்னு அர்த்தம். இந்த இடத்துல இதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் சொல்லாம சொல்றாங்க. ஏன்னா, நான் தான் கஷ்டப்படுறேன். நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். சம்பாதிக்கிறேன். அல்லது சொத்து இருக்கு. அல்லது ஏதோ ஒரு பிசினஸ் பண்றேன். இதெல்லாம் பண்ணி செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. குழந்தைகள் இருக்கு. எல்லாம் இருக்கு. ஆனாலும் கூட நான் தான் அந்த வீட்டை நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படின்னு நமக்கு எடுத்து சொல்றாங்க. இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் யாருமே வந்து உங்கள்கிட்ட சொல்லவே மாட்டாங்க. சரிங்களா? ஆனா நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இதுதான். சரிங்களா? சரி, 25 வயது நபர் வந்துட்டாரு. அவரை பத்தி கேட்கிறாரு. அவர் ஃபியூச்சர் லைஃப் கேட்கிறாரு. அவர் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது இல்லைங்களா? அதை பத்தி கேட்கிறாரு. சரி, உதயமும் ஆருடமும் செவ்வாய் வீட்டுல வேற வந்துடுச்சு. என்ன பத்தி கேட்பாரு? ஒரு வீடு கட்டுறதை பத்தி கேட்பாரு. ஒரு வீடு வாங்குறத பத்தி கேட்பாரு. அவருடைய பொருளாதார நிலைப்பாடை பத்தி கேட்பாரு. அவருடைய அந்தஸ்தை பத்தி கேட்பாரு. பெயர் புகழை பற்றி கேட்பார். நிறைய கேட்கலாம். புரியுதுங்களா? இந்த மாதிரி. ஸோ இது ஏஜுக்கு ஏற்ப அப்படியே கொஞ்சம் நீங்க டிசைன் பண்ணிக்கணும். என்னதான் ஜாமக்கோளாரிடத்துல நமக்கு வந்து காட்டினாலும் சொன்னாலும் கூட, இன்னும் சில சீக்ரெட்டுகள், சொல்ல முடியாத ரகசியங்கள் நமக்கு நிறைய தேவைப்படுகிறது. நிறைய டூல்ஸ், அதெல்லாம் டூல்ஸ். அந்த டூல்ஸ் எல்லாம் இல்லாம நம்மளால அந்த ஜாதகத்துக்கு பலன் உரைக்கவே முடியாது. மனசுல வச்சுக்கணும். இந்த ஏஜ் ஃபேக்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ உதயாதிபதியும் ஆருடாதிபதியும் ஒன்றே. அவர் எங்க இருக்கிறார்? உதயத்திலிருந்து எத்தனாம் இடத்தில் இருக்கிறார்? இப்படி போயிடும் அடுத்தடுத்து. அப்புறம் நீங்க ஒரு நஷ்டம் சொன்னது வந்து கவிப்பு. அது நம்ம கவிப்பு வரும்போது பேசிக்குவோம். இப்ப பேசினா நல்லா இருக்காது. இடையில ஆருடத்தோடு நின்றுவோம். ஆருடம் என்பது அந்த ஜாதகர் மனதில் கேட்க வந்த கேள்வியை குறிகாட்டுகிறது. 25 வயசு பையன் கல்யாணத்தை பத்தி கேட்க கூடாதா? செவ்வாய்னா மங்களக்காரகன் அல்லவா? எந்த வயசுல கல்யாணம் ஆகும் சார் சொல்லுங்க அப்படின்னு சொல்லக்கூடாதா? கேட்கலாம் இல்லைங்களா? ஸோ இதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அதை நாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி தான் சொல்லணும். அதான் ஏஜ்ன்னு நான் சொல்லிட்டேன். ஏஜ் ஃபேக்ட் இல்லாமல் எந்த ஒரு பலாபலனையும் நம்மளால் சொல்லவே முடியாது. எல்லாத்துக்கும் ஒன்று போல் சொல்ல முடியாது. இதில் ஆண் ஜாதகம்னா ஒன்று சொல்லணும், பெண் ஜாதகம்னா ஒன்று சொல்லணும். ஆண் ஜாதகம்னா ரொம்ப ஓப்பனாக பேச முடியும். பெண் ஜாதகம், பெண் வந்திருந்தாங்க அப்படின்னா ரொம்ப ஓப்பன் டைப்பாக பேச முடியாது. புரியுதுங்களா? ஓகே. 4 பெண்கள் வந்திருக்கிறாங்க. நீங்க ஒரு பிரசன்னம் போடுறீங்க. அந்த பிரசன்னத்துல உதயத்தை நோக்கி சுக்கிரன் வருது. 4 பெண்கள் வந்திருக்காங்க. என்ன கேட்க போறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமா ஒரு பெண்ணை பத்தி தான் கேட்க போறாங்க இல்லையா? இல்லைங்களா? கரெக்ட் ஐயா. ஆனா நான் கேட்டது 4 பேர் வந்திருந்தாங்க. 4 பெண்ணு, உதயத்துல சுக்கிரன் இருக்குது. பார்த்தேன், கேட்டேன், யாருமா இறந்து போனதுன்னு கேட்டேன். எங்க மாமியார் தவறிட்டாங்க சார். இல்லையா? இது எங்கிருந்து வந்தது? இது எப்படி சொல்ல முடியுது? என்னங்க ஐயா?
இதுக்கு ரூல் எங்க கொடுத்துருக்குறாங்க? எந்த இடத்துல வந்து இருக்குது? அனுபவம் தான், எங்கேயுமே இல்ல. நான் சொல்லட்டுமா? எப்படி சொன்னு சொல்லிடுறேன். ஒன்னும் சீக்ரெட் கிடையாது. 4 பொண்ணுங்க வந்திருந்தாங்க. அது ராகுடைய அம்சம், அதனால சொன்னேன். அவ்வளவுதான். என்ன சார்? ராகுதான் மரண கிரகம் ஐயா. ஆமா, சரிங்க இல்லைங்களா? இவ்வளவுதான் விஷயம். ஓகே. இப்ப இதுல எங்க ஜாம கொள்ள இடத்துலாலு? இவருக்கு நானே ரொம்ப நாள் யோசிச்சு பார்த்து விட்டுட்டேன். ஆக்சுவலி நீங்க சொன்ன மாதிரி ஐயா சூப்பர். இதுல என்னன்னா நீங்க உதயம் ஆகணும்னு சொன்னீங்க இல்லையா, அது ரெண்டும் ஒரே இடத்துல இருந்தா உறுதியான கேள்வி ஐயா. உறுதியான கேள்வி, டெஃபினட்டா. அதான் நீங்க இங்க பாருங்க, நீங்க ஒரே ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. நீங்க ஜாமக்கோல் பிரசன்னத்துல தன்னை பற்றி கேட்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சா, ஏஜ் ஃபேக்ட் அதிகமா இருந்தா ஜாதகத்தை மூடி அவங்க கையில கொடுத்து அனுப்பிடுறது நல்லது. சூப்பர். ஏன்னா நீங்க ஒரு 300 ரூபா அல்லது 500 ரூபா நீங்க அல்லது ஒரு 1000 rupees நீங்க சார்ஜ் பண்ணுவீங்க. அந்த 1000 rupeesக்காக உங்களுடைய பெயர் புகழ்ல அடகு வச்ச மாதிரி ஆயிடும். அவங்களோட ஆயில கேட்பாங்க, எல்லாத்தையும் கேட்பாரு. நான் எத்தனை வருஷம் இருப்பேன் ஏப்பா சொல்லப்பாம் பாரு, முடிஞ்சு போச்சு. பிரச்சனைக்குரியதுன்னு அர்த்தம் சார். வயசை பொறுத்து நீங்க உதயமும் ஆருடமும் ஒன்னா வந்து 65 60 வயசுக்கு மேல இருக்குதுமானா நிஜமா அந்த ஜாதகத்தை இது பண்ணிட்டு நீங்க அவரை வந்து இது பண்ணி அனுப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. என்னங்கய்யா? கரெக்ட் ஐயா. உண்மைதான் ஐயா. நான் ஒரு ஜாதகம் போட்ட 71 வயசு உதயமும் ஆருடமும் ஒன்னா வந்தது. வெளியே ஜாம கிரகம் ராகு வந்து உள்ள வருது. வந்துச்சு. ஐயா உங்க ஜாதகத்தை பார்க்க வந்திருக்கீங்களான்னு கேட்டேன். ஆமாங்க, என் ஜாதகத்தை பார்க்க வந்தாரு. ஓலைச்சுவடி எடுத்தாரு. ஓலைச்சுவடிங்கிற ஓலையில எழுதியிருக்கு சார் அப்படின்னு. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. அந்த பதில் சொல்றதுக்குலாம் ஒரு மனசுதான் வேணும். அதை வளர்த்திக்கணும். நாம வேற வழி இல்லை. நான் அவர்கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் சொன்னேன். ஐயா உங்களுடைய பக்குவத்துக்கும் உங்களுடைய அனுபவத்துக்கு என்னால பலன் சொல்ல முடியாது. பெரிய ஆளு யாராவது இருந்தா நீங்க அங்க போய் நீங்க பாக்குறது என்னை பொறுத்த மட்டும் நல்லதுன்னு சொல்லி அனுப்புனேன். சூப்பர். புரியுதா புரியல? சாமர்த்தியமா அனுப்பிட்டேன். என்ன சார் அதை பார்த்து சொல்ல முடியுமா முடியாதா? சொல்லலாம். ரொம்ப வேலைக்கு வாங்குறது நல்லது. பஞ்சாயத்து வந்துடும். ரைட்டுங்களா? கரெக்ட் ஐயா. ஜிகே ஐயா கூட ஒரு விஷயம் சொன்னாரு ஐயா. ஒருத்தர் கிட்ட நம்ம ஜாதகம் வாங்கினோம்னா அதுல 2 வக்கரத்துக்கு மேல இருந்து அவங்கள பார்க்காத அனுப்பிச்சிடுறது நல்லது. இல்லைங்கன்னா மாட்டிக்கிட்டீங்க நீங்க அப்படின்னு. நிறைய சமாச்சாரம் இருக்கு இதுல. என்ன அப்படின்னா நாம வந்து பதற்றமா ஜோதிடம் சொல்ல முடியாது. இங்க ஜோதிட நபர்களுக்கு நான் இங்க ஒண்ணு சொல்லிடுறேன். இந்த நேரத்துல பதற்றப்படாதீங்க. பதற்றப்பட்டா பலன் உங்க மனசுல இருந்து எழும்பி வராது. ஒரு ஜாதகத்தை பார்த்தால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் தோன்றும். உங்கள் மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை நீங்கள் வெளிப்படையாக பேசுங்கள். 10 ஜாதகம் உங்களை பாடாப்படுத்தும், தப்பா வரும். 11வது ஜாதகத்திலிருந்து நீங்க தான் அந்த ஜாதகத்துக்கு கிங் மேக்கர். உங்களை மீறி பலன் வெளியே போகாது. 10 ஜாதகம் தான். அதுக்கு மேல நீங்க பாட்டுக்கு சொல்லி அசத்திக்கிட்டே இருக்கலாம். அதனால தயவு பண்ணி பதற்றப்படாம நிதானமா இருங்க. பீஸ்ஃபுல்லா இருங்க. டென்ஷன் பண்ணிக்காதீங்க, குழப்பிக்காதீங்க. ஐயோ என்னால முடியலையே, அவர் சொல்றாரு. இங்க கூட நான் ஒரு கம்பேர் சொல்றேன்னா என்ன நினைச்சு நீங்க பிரமிக்காதீங்க. நான் பிரம்மன் இல்லை, நான் கடவுள் இல்லை, சாதாரண மனிதன். என்னை விட நீங்க சூப்பரா சொல்ல முடியும். அந்த நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. நம்பிக்கை ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல நான் ஒண்ணு சொல்லுவேன். நீங்க இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இவர் சொல்லிட்டார, இவர் எப்படி சொல்லியிருப்பாருன்னு நினைக்காதீங்க. நாம எப்படி சொல்ல போறோம்னு நினைங்க. இந்த இடத்துல இதான் டைவேட் ஆகிறது.
இல்லைங்களா? சூப்பர் ஐயா. பெரிய ஆளுங்களாம் உங்க மண்டை மூளையை செதறடிச்சிருவாங்க. எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு கடைசியா ஒரு கதை சொல்லுவாங்க, முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு என்ன கத்துக்கிட்டீங்களோ அதோட அந்த வகுப்பு முடிஞ்சு வரும்போது அந்த கதை மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஞாபகமே இருக்காது. இதெல்லாம் வந்து சைக்காலஜிக்கல்ல வரக்கூடிய கருத்து கணிப்பு கதைகள் என்னங்க. அதனால நான் உங்களுக்கு நான் பெற்ற அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அதனால தயவு பண்ணி இதை ஃபாலோ பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். இறைவன் காப்பாற்றுவான். ரைட். உதயத்திலிருந்து 2 ஆருடம். பொதுவாக வந்து ஆருடம் என்றாலே அவர் கேட்க வந்த கேள்வியை நமக்கு குறிகாட்டுகிறது என்று அர்த்தம். அந்த ஆருட அதிபதி யார் என்று பார்க்க வேண்டும். அதனுடைய காரகத்துவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஆருட அதிபதி யாரு? அது புதனா, சுக்கிரனா, சூரியனா, குருவா? ஏன்னா அது கட்டாயம் டெஃபினட்டா தெரியணும். அது தெரிஞ்சா அதுல நிறைய விசேஷங்கள் நம்ம சொல்லிடலாம், பலன்லாம் சொல்லிடலாம். நிறைய விசேஷமான விஷயங்களை சொல்ல முடியும். அப்போ 6 வருது. இது இப்போ சுக்கிரனுடைய வீடு. அப்ப 2ஆம் இடம் என்றாலே நாம் என்ன சொல்லணும்? குடும்பத்தை பற்றி, பொருளாதாரத்தை பற்றி. 2 இல்லாம பொருளாதாரமே இல்லை. குடும்பம் 2ஆம் இடம் இல்லாம குடும்பமே இல்லை. அந்த குடும்பத்துல பிரச்சனையா இருக்குதா அல்லது சுபத்துவமா, அதான் நல்லா இருக்குதா இல்ல பிரச்சனையா கேட்க போறாங்களாங்கிறது அடுத்த பாயிண்ட். இங்க பிரச்சனை வரும், நல்லா இருக்கிறத பத்தி கேட்கலாம் அப்படிங்கிறது பொதுவான பாயிண்ட். இல்ல அவர் நல்லதை பத்தி தான் கேட்க போறாரு அப்படின்னா அது அடுத்தடுத்து. அது நாம கிட்டத்தட்ட அது கொஞ்சம், அதுக்கு நீங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகணும். அதை பத்தியெல்லாம் நான் சொல்றேன் எப்படிங்கிறது. ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது எப்படிங்கிறதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். இப்போதைக்கு 2 பத்தி. கண் சம்பந்தமான பிரச்சனைகள். கண்ணு அது சுக்கிரனுடைய வீடு. கண்ணாடி போடலாமான்னு கூட கேட்கலாம். ஏன்னா சுக்கிரன் தான் கண்ணுக்கு ஒளிக்கு காரகம். கண்ணுல ஒளி குறைஞ்சு போச்சுன்னா சுக்கிரன் தான், அதான் பவர். திருமணத்தை பற்றியும் கேட்கலாம். கல்யாணத்தை பற்றி, புதிய நபர்கள் வருகை பற்றி. அப்படின்னு என்ன? புத்திர பேரு. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா 2ஆம் இடத்துக்கு புத்திர பேர் சொல்லி? புதிய வரவு தான் ஐயா. புதிய வரவு, குழந்தை. 2ஆம் இடமா? ஆமா ஐயா. 2ஆம் இடத்தை பேஸ் பண்ணி புதிய வரவு இல்லை. ஆனா 2ஆம் இடம்னாலே சுக்கிரன் வந்துடுறாரு, அதை பேஸ் பண்ணி தான் புதிய வரவு. சரிங்க ஐயா. எப்படிங்க ஐயா? சுக்கிரன் வரதால. சுக்கிரன் 2ஆம் இடம்னா என்னங்க? ஒருத்தருக்கு 2ஆம் இடம்னா என்ன? காசை பத்தி கேட்க போறாரு, காசு, பணம், வண்டி. வேற என்ன 2ல இருக்குது? இதுதான் இருக்குது. சுக்கிரனுடைய காரகத்துவங்கள் அத்தனையுமே 2க்கு பொருந்தும். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. சுக்கிரனுக்கு என்னென்ன காரகத்துவங்கள் சொல்லப்பட்டிருக்கோ அத்தனை காரகத்துவங்களும் 2ஆம் இடத்துக்கு பொருந்தும். கணவன் மனைவி பற்றி, குழந்தை, அதை சார்ந்த பிரச்சனைகளை பற்றி. சரிங்களா? இதை பத்தி தான் அவரு கேட்க போறார். நீங்க ஒண்ணும் இல்ல, 2ல 6 இடம். என்ன குடும்பத்தை பத்தி என்ன சார் கேள்வி இருக்கு உங்களுக்கு, சொல்லுங்க சார் அப்படின்னா போதும். அவ்வளவுதான், ஒண்ணுமே பேச வேண்டாம். அவரா ஒண்ணு ஒண்ணா சொல்லிடுவார். ஏன்னா ஒரு வீட்டுக்கு ஒரு காரகத்துவம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். லட்சம் காரகத்துவங்கள் இருக்கு. நம்ம படிச்சது பாதி, படிக்காத மீதி, நமக்கு தெரிஞ்சது பாதி, தெரியாத மீதி நிறைய இருக்குது. அதுக்கு எல்லையெல்லாம் கிடையாது.
அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது, போயிட்டே இருக்கும் அனுமன் வால் மாதிரி. அதனால உதயத்திலிருந்து 2ஆம் இடம் ஆருடமாக வந்தால் குடும்பத்தையும் தன பொருளாதாரத்தையும் பற்றியும் கூட கேள்விகள் எழும்பலாம் அப்படிங்கிறது ஒரு கருத்து. இந்த இடத்துல 2ஆம் இடத்து ஆருடத்தையும் எடுத்துக்கணும், அந்த ஆருட அதிபதி யாருங்கிற காரகத்துவத்தையும் நம்ம மனசுல கொண்டு வரணும். அந்த மாதிரி கொண்டு வரும்போது ரொம்ப அசத்தலான பலன்களை நீங்க அவங்கள்ட்ட சொல்ல முடியும். சரி, அடுத்து 3ல் ஆருடம், 3ஆம் இடத்துல ஆருடம். பொதுவாக 3ஆம் இடத்துல உதயத்திலிருந்து 3ல் ஆருடம் வந்தாலே இடமாற்றங்கள், குறுகிய பயணங்கள், குறுகிய பயணம்லாம் 3 தான், இடமாற்றம் 3 தான், சேஞ்சஸ், எனி சேஞ்சஸ் 3ஆம் இடம். சகோதரர் பற்றிய, மாமனார் வீடு பற்றிய, ரைட்டுங்களா, மாமனார் வீடு பற்றிய, சரிங்களா, மாமனார் வீடு பற்றிய, தகவல் தொடர்பு துறை, தொழில் இடமாற்ற பிரச்சனை. பொதுவாக அந்த 3ஆம் இடத்துல வந்து ஆருடம் வந்துட்டாலே நிறைய கேள்விகள் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா மனசு வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாம நிறைய கேள்விகள் அவர் கேட்க போறாருன்னு அர்த்தம் 3லலாம். ஏன்னா 3ஆம் இடம்ங்கிறது பொதுவாக நிலையான இடமே கிடையாது, அதுல நிலையான பதிலும் கிடையாது, அதுல நிலையான கேள்வியும் கிடையாது. அவ்வளவுதான், அதான் ஆருடம். ஐயா அது சின்ன வீடும் வருமாயா அதுக்கு? என்னங்க? அது சின்ன வீடும் வருமாயா அது? எதுல? 3ஆம் இடத்துல. 3ஆம் இடத்துலயா? ஆமாங்கய்யா. அது வராது சார், அதுல. சரிங்க, அதுல வராது அது. ஓகேங்க. ஆமா, 3ஆம் இடம்ங்கிறது நீங்க கேக்குறது அந்த இடத்துல நீங்க எந்த அர்த்தத்துல கேக்குறீங்க? வீட்டை பத்தி கேக்குறீங்களா இல்ல வேற நாளுக்கு முன்னாடி வந்தது இல்லையா, அதால கேட்டேன்யா. திருமணத்தை பத்தி கேக்குறீங்களா? இல்லையா, அப்பாடி பத்தி கேட்பாங்களாம் கேட்டேன்யா. அதான் சொல்றேன், அததான் கேக்குறேன் உங்கள்கிட்ட. நான் பேசுறது கொஞ்சம் மறைச்சு பேசுறேன், நீங்க கொஞ்சம் ஓப்பனா பேசுறீங்க. நீங்க கேக்குறது எனக்கு புரியுது, புரியுதுங்களா? ஓகேங்க. 3ஆம் இடத்துல அது வராது. அது எந்தெந்த பாவத்துல வராதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த பாவத்துல நிறைய வருது, எந்தெந்த பாவத்துல வருதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த பாவத்துல வரல. ஒரு உதாரணம் சொல்லுவோம். 8ஆம் இடத்துல ஏகப்பட்ட, 8ஆம் இடம்னாலே பொதுவா உங்க மனசுல என்ன வருது சார்? 8 வரும், ஆயில் வரும். ஆயில் மட்டுமா? எல்லா கெட்ட பழக்க வழக்கம், கெட்ட பழக்கம் வழக்கம் வரும், கண்டம். ரைட்டுங்களா? ஓகேங்க. எல்லாமே அததானே சொல்றீங்க. ஆமாங்க, திடீர் வருமானம், சண்டை, பிரச்சனை, எல்லா விதத்திலும் 8 சரியில்லை, ஒரே வார்த்தை. பெரிய ஆளாவது 8 தான். பெரிய ஆளாகிறது 8 தான். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒருத்தருடைய ஜென்ம லக்னத்திற்கு 4ஆம் இடம், நீங்க கேட்டீங்களே கற்பு நெறிய பத்தி, அதுலதான் பார்க்க முடியும். ஓகேங்க. என்னங்க ஐயா? சரிங்க. ஜென்ம லக்னத்திற்கு 4ஆம் இடம் 4, அதுலதான் பார்க்க முடியும். அது ஆணுக்கா இருந்தாலும் சரி, பெண்ணுக்கா இருந்தாலும் சரி. ஓகே, அர்த்தம் புரியுதுங்களா? சரிங்க. ஆமா. இப்ப 4ங்கிறது நீங்க நல்லதான் தானே படிச்சீங்க? ஆமாங்க. அப்புறம் எப்படி அதுல போய் இது வந்துச்சு? இல்லையா, சின்னன்னு சொல்லிட்டு அது 4க்கு வந்து 12 இருக்கு இல்லையா, அதால அதை கேட்டேன். இல்ல புரிஞ்சுது. 4க்கு 12ன்னா அது 4ஆம் இடத்துக்கு 12, தாய்க்கு 12ன்னு தான் பேசணும். அதை சரிங்க, பொதுவா நீங்க பேசக்கூடாது. அதை எந்த பாவத் பாவம் பேசுறீங்கன்னா பாவத்துக்கு எந்த பாவம் 12, அதை புரிஞ்சுக்கணும். ஓகேங்க. ஆனா பொதுவா பேசணும்னா எந்த லக்னத்திற்கும் 4ஆம் இடம் அவருடைய நெறிமுறைகளை பற்றி நமக்கு சுட்டி காட்டும். சரி, அது இருக்கட்டும்.
அந்த மாதிரி ஒரு அமைப்பு. இப்போ பொதுவாக நமக்கு ஆருடம்ங்கிறது ஆருடம் சம்மந்தப்பட்ட அந்த கேள்வியை அவர் கேட்கத்தான் போறாரு. கேட்காம அவர் போக போறதில்ல. அது நமக்கு மனசுல தெளிவா தெரியுது. ரைட்டுங்களா? இதுதான் அதில் இருக்கக்கூடிய சின்ன சீக்ரெட்டு. வேற ஒண்ணுமே இல்லை. ஆருடம்னா ஆருடம் சார்ந்த கேள்விகளை கேட்காமல் அந்த ஜாதகர் வெளியே செல்ல மாட்டார். அதை பார்த்துட்டு தான் போவாரு அப்படிங்கிறது ஒரு கருத்து. ஐயா ஐயா சொல்லுங்க. ஐயா இப்ப 3ஆம் இடம்ங்கும் போது 8க்கு 8ஆம் இடம் இடமா வருதுங்களா ஐயா? என்னங்க? 3ஆம் இடம் வந்து 8ஆம் இடத்துக்கு 8ஆம் இடமா வருதுங்களவா? ஆமா. அப்ப அந்த 3ஆம் இடத்து கேள்வி வந்து ஆயுள பத்தின கேள்வியாவும் இருக்க வாய்ப்பு இருக்குங்களா? 3ஆம் இடத்துல வந்து ஆயுளை பற்றி கேள்விங்கிறீங்களா? அது 8க்கு 8 வருதுங்களா? ஏன்னா பாவத்துக்குள்ள பாவம் எடுக்கும் போது அது 8க்கு 8 வருதுங்கல்ல. ஆமா, அது 8க்கு 8 தான் வரும். சரிங்க. 8ன்னா நீங்க என்ன உறவுகளை சொல்லுவீங்க? இல்ல கேள்விக்காக சொல்றேங்க. 3ஆம் இடத்துல ஆரோடம் வரும்போதுங்க. இல்லைங்கய்யா, நாங்க பாவத்து பாவம் பார்க்கும்போது ஒரு உதாரணம். 4ங்கிறது தாயார் சொன்னோம். சரிங்க. 5ங்கிறது குழந்தைய சொல்றோம். ஆமாங்க. 6ங்கிறது தாய் மாமனை சொன்னோம். ஆமாங்க. இப்படி சொன்னோமா? ஆமாங்க. 8ஆம் இடம் எந்த உறவை சொல்றீங்க? அதை சொல்லுங்க முதல்ல. 8ஆம் இடம் வந்து மனைவியோட குடும்பத்தை சொல்றீங்க. மனைவியோட குடும்பத்தை சொல்லலாங்கல்ல? அப்படித்தான் சொல்லணுமே தவிர மனைவி சரியில் சொல்லலாமா? சொல்லக்கூடாதுங்க. கண்டிப்பாங்க. இல்லையா? சொல்லுங்க. இல்ல, நிறைய சிக்கல் இருக்குது. இருக்கு கண்டிப்பாங்க. பாவத் பாவம் பேசும்போது யாருக்கு அது 8 வருதோ அவர்களுக்கு தான் நம்ம பேசணும். ஓ சரிங்க, ஓகேங்க. இப்ப புரிஞ்சுதுங்க. நம்ம 19ல ஒருத்தரை பத்தி நம்ம பேசும்போது இப்ப நம்ம ஒண்ணுமில்ல, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ. எல்லாருக்கும் 8ஆம் இடம்னு ஒண்ணு இருக்குதான் செய்யுது. கண்டிப்பாங்க. எல்லாருக்கும் ஒரு 8 இருக்குதானே செய்யுது. சரி. 8ஆம் இடத்துல சனி இருக்காரு சார். இருக்காருங்க. இப்ப இது என்ன சொல்ல போறீங்க அப்படின்னா, இது ஒரு ஆண் ஜாதகமே வச்சுக்கோங்க சார். சரிங்க. இது ஒரு ஆண் ஜாதகம், 8ஆம் இடத்துல சனி. என்ன பலன் சொல்ல போறீங்க சொல்லுங்க இப்போ. இதுக்கு பலன் என்னன்னா ஆயுள் தீர்க்கமா இருக்குதுன்னு முதல்ல சொல்லுவாங்களா? சரி, யாருக்கு சொல்றீங்க? ஜாதகருக்கு. ஜாதகருக்கு சொல்லிட்டீங்க. அடுத்து வேற 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 என்ன உங்களுக்கு தோன்றத பேசுங்க, அவ்வளவுதான். அது ஜோசியம். அவ்வளவுதாங்க ஐயா, எனக்கு தெரியுது. நான் இப்பதான் கத்துட்டு இருக்கிறேங்க ஐயா. மனைவியோட குடும்பம் வந்து கொஞ்சம் வறுமையில இருந்திருக்கும். யாரு? இப்ராஹிம் ஐயா சொல்லுங்க, யாருடைய குடும்பத்தை சொல்றீங்க? மனைவியோட குடும்பம் கொஞ்சம் வறுமையில இருந்திருக்கும். வறுமையில இருந்திருக்கும். அதுக்கப்புறமா அவருடைய இதுக்கு வந்து அவருடைய 12ஆம் இடம், அது 12ஆம் இடத்துக்கு வந்து யார் வருவாங்க? அவர் வந்து இறக்குறப்போ வந்து யாரெல்லாம் வருவாங்க, அவர் எப்படி இறப்பாருன்றதையும் சொல்லலாம். சரி, ரைட். நான் சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன். யாருடைய ஜாதகமா இருந்தாலும் 8ல சனி இருக்குதுன்னு வச்சுக்கங்க. ஒரு ஆண் ஜாதகம்னா 8ல சனி இருக்குன்னா அவருக்கு அவர் எப்போ அந்த ஒரு பெண்ணை கல்யாணம் பண்றாரோ அந்த மனைவி வந்த உடனே அது நோயாளி தான். அவ்வளவுதான். மனைவி நோயாளிங்க. மனைவி நோயாளி. நீங்க யாருக்கு ஆயுசு தீர்க்கும்னீங்க? ஜாதகருக்கு தான் சொன்னோம். ஜாதகருக்கு ஆயுசு இருந்தா என்ன, இல்லைன்னா என்னங்க? முடிச்சுட்டா பாரு ஆண்டவாங்க. 8 கலத்தர ஸ்தானம். 7க்கு 2ஆம் இடம் குடும்பம். அப்ப எப்ப 8 அங்க 8ல சனி இருக்கிறதோ நிச்சயமா கல்யாணம் ஆன உடனே பாருங்க மனைவிக்கு நோய் வாய்ப்பட்டுருவாங்க. சிறப்புங்க. இதெல்லாம் தெளிவா நீங்க சொல்லலாம். சொன்னா தப்பு வராது. அப்புறம் வந்து இப்போ ஐயா அவர் இப்ராஹிம் சார் சொல்றது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் பதில். அதெல்லாம் நல்ல பதில் தான், இல்லைன்னு சொல்ல முடியல. ஆனா வந்து எல்லாரும் அந்த பதிலே கேட்பாங்களா அப்படிங்கறத கொஞ்சம் சிக்கல் இருக்கு. யோசிக்க வேண்டியது. சமுதாயத்துல என்ன நடைமுறையில இருக்கிறதோ அதை நம்ம கத்துக்கிட்டாதான் ஜோசியம். சரிங்க. இல்லைங்களா? எப்பவுமே ஒருத்தர் கேட்கிற கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்க கூடாது. 90 பேர் கேட்கிற கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சு வச்சுக்கீங்க. அது உங்க வாழ்க்கைக்கு உதவும். நன்றிங்க. ஐயா இப்ராஹிம் ஐயா சொல்றது ஒருத்தர் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் அவர் கண்டுபிடிச்சு வச்சிருக்காரு பாவம்.
நம்ம இல்லைன்னு சரி. சொல்லக்கூடாது. அவர் சொல்றது அத்தனை உண்மைதான். உண்மை. ஆனா இன்னும் கொஞ்சம் அதை கொஞ்சம் பட்டம் தீட்டிக்கிட்டா தான் வெளி உலகத்துக்கு நம்ம சொல்லலாம். கண்டிப்பா நிறைய கத்துக்கணும் ஐயா. ஆமா. சரி, 4ல் ஆருடம். 4ல் ஆருடம்னா நம்ம என்ன சொல்லிடுறோம்? முதல்ல எதுக்கு போறோமோ இல்லையோ 4க்கு வந்துச்சுனாலே மாமியார்கிட்ட போயிடுறோம், தாய்கிட்ட போயிடுறோம், மாமியார்கிட்ட போயிடுறோம். மாமியாருக்கு பிரச்சனை. வீடு, ஒரு மனிதனுக்கு வண்டி, வாகனம், வீடு, வாசல் அத்தனையுமே 4 தான். 4 இல்லாம எதுவுமே இல்லை. ஒருத்தர் சுகபோகமா வாழணும்னாலும் 4 தான். ஒருத்தர் சோம்பேறியா இருக்கணும்னாலும் 4 தான். எல்லாத்துக்குமே 4. பிறப்பு என்பது லக்னம் என்பதை நமக்கு கூறுகிறது. ஒரு மனிதன் மேஷத்திலே பிறக்கிறான், அந்த மனிதன் கடகத்திலே வளர்கிறான், அந்த மனிதன் விருச்சிகத்திலே அவனுடைய ஆயுளை முடிக்கிறான், அந்த மனிதனுக்கு இறுதிச் சடங்கு மீனத்திலே நடைபெறுகிறது. இவ்வளவுதான் தத்துவமே. ஒருத்தருடைய பிறப்பு என்பது மேஷத்தை குறிகாட்டுகிறது, ஒருத்தருடைய வளர்ப்பு என்பது கடகத்தை குறிகாட்டுகிறது, ஒருத்தருடைய இறப்பு என்பதை நம் விருச்சிகத்தை குறிகாட்டுகிறது, ஒருத்தருடைய சடங்குகளை பற்றி மீனம் குறிகாட்டுகிறது. இவ்வளவுதான் விஷயம். சோ உதயத்திலிருந்து 4ஆம் இடம் ஆருடமாக வருவது வீடு சம்பந்தப்பட்ட, வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட சிக்கல்கள், அல்லது புதிதாக எடுக்கலாமா வேண்டாமா அந்த மாதிரி சிக்கலா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். இதுல புதுசா அவங்க வந்து இதில் 2ல் எதுக்கு வந்திருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். பிரச்சனையை கேட்குறாங்களா அல்லது இவங்க புதுசா அதை ஆரம்பிக்க போறாங்களா? 2மே 4 தான். ஆனா நம்ம கொஞ்சம் தெளிவா சொல்ல பழகணும். அதுக்கு வந்து நம்ம போலாம். ஏன்னா உங்க மனசுக்குள்ள இந்த கேள்வியில வரும், அதுக்காக நான் பதில் சொல்றேன். குழந்தையின் கண்மூடித்தனமான செலவுகள், வியாபாரம் சம்பந்தப்பட்ட கேள்விகள், பறிகொடுத்த பொருள்கள், இழப்புகளை பற்றியும் கேட்கலாம். 4 வந்து இழப்புகள், இழந்தது பொருட்கள், திருட்டு போன பொருள். இப்ப ஒண்ணுமில்லை, உதயத்திலிருந்து 4ல் ஆருடம் வருது, அது கடக வீடா வருது. நல்லா கவனிங்க. அது கடக வீடா வந்தது அப்படின்னா, ஏன் சார் உங்க வீட்டுல ஏதாவது பொருள்கள் திருடு போயிருக்கா சார், களவு போயிருக்கான்னு கேட்டு பாருங்க. ஆமான்னு சொல்லிடுவாங்க. அது எப்போ நடந்திருக்கும், அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே நடந்திருக்கும். அது நமக்கு தேவையா? ஆக மொத்தத்தில் ஒரு விஷயம் சொல்லிட்டோம். ஏன்னா 4ல் ஆருடங்கிறது களவு போன பொருட்களை கூட நம்ம கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகுங்கிறது அமைப்பு. நான் நிறைய வாட்டி இதை பயன்படுத்தியிருக்கிறேன். அது பர்டிகுலராக சந்திரனுடைய வீடு. ஏன் சொல்கிறேன்னா, சந்திரனுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு இந்த மல்டிபிள் டேலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே நேரத்தில் பலவிதமான செயல்களை செய்யக்கூடிய திறமை சந்திரனுக்கு மட்டும்தான் உண்டு, வேற ஒன்றுக்கும் இல்லை. அது 4 கிரகம், அதுக்கு என்ன அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டு குருவை பிடிச்சிக்கிறோம், சூரியனை பிடிச்சிக்கிறோம், மற்ற கிரகங்களை பிடிச்சிக்கிறோம். அதெல்லாம் கிடையவே கிடையாது சார். சந்திரன் தான் மெயின் சார். இன்னைக்கு திருச்செந்தூர்ல போய் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி வழிபாடு பண்ணிட்டு கடற்கரையில எல்லாம் படுத்துங்கிறாங்களாம். எதுக்கு படுத்துங்கிறாங்க? எதுக்கு சார் கடற்கரையில படுத்துங்கிறாங்க? அவங்க என்னத்துக்காக படுத்திருக்காங்க? சந்திரனோட ஆற்றல் கிடைக்கும். சந்திரனுடைய கதிர்வீச்சு எல்லாமே மனிதனுடைய மூளையே கதிர்வீச்சுல தான் சார் இயங்குது. அதான் நம்மளை அடிக்கடி மொட்டை போட சொன்னா, அறிவு நல்லா வளருமா, மொட்டை போடு. முடி இருந்து அதோடைய கதிர்வீச்சு பெருசா உள்ள நுழையாது. முடியை நீங்க எடுத்துட்டீங்கன்னா அதோடைய ஆற்றல் ரொம்ப ஜாஸ்தியாகும். சரிங்களா? அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதான் விஷயம். இதுல இன்னொரு கேள்வி வந்துடும், சாதுக்கள்லாம் ஏன் சார் மொட்டையை போடுறதுல ஜடையை வளர்த்துக்கிறாங்களே? சாதுக்கள் அப்போ அவங்களுக்கு வந்து ஞானம் இல்லைன்னு சொல்லணும். அறிவு வேறு, ஞானம் வேறு. நீங்க 2ஐயும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. ஞானம்ங்கிறது எதுலையுமே பற்றற்றது. ஒரு பொருள் கொடுத்தா எனக்கு வேண்டான்னு சொல்றது, தேவையில்லை, உன் தயவு எனக்கு தேவையில்லை, நீ சிரிச்சா என்ன முறைச்சா என்ன எனக்கு தேவையில்லை. ஆனா அறிவுங்கிறது அப்படி இல்லை. எது வேண்டும் வேண்டாங்கிறத முடிவு பண்ணும். ஞானம் அப்படி கிடையாது.
கடவுளுடைய அனுகிரகம் இருக்கு. புரியுதுங்களா? அது வேறு, இது வேறு. சரி, ஆருடங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அடுத்து 5ஆம் இடத்தில் ஆருடம். குழந்தைகளை பற்றி, குழந்தை பிறப்பு பற்றி அல்லது குழந்தையை பற்றி. 5ங்கிறது மனம் சார்ந்த விஷயங்களை குறிகாட்டும். மனசு எப்பவுமே இந்த 1, 5, 9 இந்த ட்ரையாங்கிள் வந்து மனசு சார்ந்த விஷயங்களை குறிகாட்டும். 5ங்கிறது நம்மளுடைய மனசு தான். 5 நம்மளுடைய மனசு. 5 இந்த மனம் வந்து சந்தோஷமா இருக்குதா இல்லையா நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 5ஆம் அதிபதியை பார்த்தாலே போதும், தெளிவா சொல்லலாம். ஸோ அதுபோல் குழந்தைகளை பற்றியும் கேட்கலாம், குழந்தை பிறப்பு பற்றி கேட்கலாம். திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஏஜ் ஃபேக்டர் ரொம்ப முக்கியம். 45 வயசில் ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்திருக்காரு அப்படின்னா அவருடைய குழந்தையுடைய எதிர்காலத்தை பற்றி கேட்பாருன்னு சொல்லலாம். 30 வயசில் ஒருத்தர் வந்திருக்காருன்னா, சார் எனக்கு எப்போ சார் புத்திர பாக்கியம் கிடைக்கும்னு கேட்கலாம். இந்த மாதிரி 5ங்கிறது காதலையும் சொல்லும். பொதுவாக 5ங்கிறது சந்தோஷமான விஷயங்கள், காதல், குலதெய்வம். இப்போ 5ஆம் இடத்துல ஆருடம் வந்துருச்சு. மெயினாக நாம் கேட்கக்கூடிய கேள்வி என்ன? இப்போ இந்த ஆருடம் வர இடத்துலையே நிறைய விசேஷமான பதில்லாம் சொல்லலாம் சார். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 5ஆம் இடத்துல ஆருடம் வந்துருச்சு, அவங்க குழந்தைய பற்றி கேட்க வந்திருக்காங்க, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், சொல்லிட்டோம், முடிஞ்சுது. அப்போ அவங்களுக்கு தீர்வு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அந்த குலதெய்வத்தை வணங்கினால் அதற்கு தீர்வு கிடைக்கும்னு சொல்லுது ஆருடம். அவ்வளோதான் விஷயம், சிம்பிள். சார் புத்திர பாக்கியம் எனக்கு இல்லை சார், நம்ம சொல்லிடுறோம். என்ன சார் பரிகாரம் பண்ணுறது? அந்த 5ஆம் இடத்து ஆருடத்தை வச்சு சொல்லிடுங்க. சார் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க, நிச்சயம் புத்திர பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும், தெளிவாக சொல்லிடலாம். சரிங்களா? இது ஒரு அற்புதமான ஒரு விஷயங்களை நமக்கு வந்து எடுத்து சொல்லுது. அதே போல் ஆருடம் 1ல் இருந்த என்ன, 2ல் இருந்து என்ன, 3ல் இருந்து என்ன. ஆருடம் என்பது அவங்க மனதில் வரக்கூடிய கேள்விகளை மாத்திரம் இல்லை, அவங்களுக்கு அதில் ஒரு ரெட்டிஃபிகேஷன், அதில் ஒரு பதிலும் நம்ம கொடுத்துடலாம், தீர்வு. சுக்கரனா இருந்தால் என்ன தெய்வம், புதனா இருந்தால் என்ன தெய்வம், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், அவசியம் இருக்கு. சனியா இருந்தால் என்ன தெய்வம், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ செவ்வாய்க்கு என்ன தெய்வம் சொல்லுவீங்க? ஒரு எக்ஸாம்பிள், செவ்வாய்க்கு எடுத்தா முருகனை சொல்லிடுவீங்க. சுக்கரனுக்கு மகாலட்சுமி. மகாலட்சுமி அலங்காரமான தெய்வம், அலங்கார தெய்வம் இல்லையாம்மா? கிராமத்துல எந்த மகாலட்சுமி சொல்ல போறீங்க? கிராமத்துல மகாலட்சுமி கோவில் எங்க இருக்கு? பெண் தெய்வங்கள் சொல்லலாம் ஐயா. பெண் தெய்வங்கள் சொல்லலாம். இந்த இடத்துல சுக்கிரனும் பெருமாள் தான், புதனும் பெருமாள் குறிச்சிங்க, சனியும் பெருமாள். காவல் தெய்வங்களை சொல்லணும். சனிங்கிறது காவல் தெய்வம் சொல்லலாமா? ஆனா சனி பெருமாளையும் குறிக்கும். பெருமாளுங்க. சுக்கிரனையும் பெருமாள் குறிக்கும், புதனும் பெருமாளை தான் குறிக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ரொம்ப முக்கியம். இடையில சனி பகவான் எப்படி சார்? சனி பகவான் எப்படி சார் பெருமாள்? சனி பகவான் பெருமாள். எதுக்கு சார் இண்டிகேஷன்? ஓஹோ, அவர் பெருமாள், கரிய நாராயண பெருமாளுங்கிறாரு. அது என்னது இது? சனி பகவான்னா பெருமாள் தான். நீங்க கிராமப்புறங்கள்ல கேட்டு பாருங்களேன். நீங்க ஒண்ணும் இல்லை, இந்த அரங்கநாத சுவாமின்னு கோயம்புத்தூர்ல ஒரு கோவில் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? காரமட ரங்கநாதன் சொல்லுவாங்க. இல்ல சார், கேள்விப்பட்டது. அது பாத்தீங்க அப்படின்னா பெருமாள் தான், காரமட ரங்கநாதர் அப்படின்னு சொல்லி அது ஃபேமஸ். கோயம்புத்தூரா சார்? கோயம்புத்தூர். ஓகே, நோட் பண்ணிக்கிறேன். ஆமா, கோயம்புத்தூர். அது வந்து சனியுடைய அம்சம். பெருமாள்ல இப்ப சுக்கிரன்கிறது
என்னங்கிறத நீங்க பிரிச்சுக்கலாம். புதன்கிறது எந்த மாதிரின்னு பிரிச்சுக்கலாம். பிளஸ் சனிங்கிறது எந்த மாதிரிங்கிறதையும் நாம் பிரிச்சு கொள்ளலாம். சனிங்கிறது காவல் தெய்வம் போடும். காவலாளிகள், காவல் தெய்வங்கள் அப்படிங்கிறது. புதன்னா நின்ற கன்னி மாதிரி பெருமாளை வரும். சனின்னு சொல்லலாமா? என்னம்மா? நின்ற பெருமாளை சனி பகவான் சொல்லிக்கலாமா சார்? நின்ற பெருமாள் சனி பகவான். அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா சார்? பெருமாளுக்கு மூணு கோலம் தான்மா சொல்லிடுறேன். ஒண்ணு நின்ற கோலம், அடுத்து சயன கோலம், ரைட்டுங்களா? எஸ் சார். அதற்கு அடுத்து அந்த ஐயப்பன் ஒரு ஆசனத்துல உட்கார்ந்துருப்பார் இல்லைங்களா, ஐயப்ப சுவாமி. ஆமா ஆமா. அதே ஆசனத்துல பெருமாளும் இருப்பார். ஓஹோ ஓகே. நீங்க சாஸ்தான் வாழ சார். சாஸ்தான் ஒருத்தர் இருப்பாரு சார், சேம் ஐயப்பன் மாதிரி. அது அதே ஆசனம் அதே போலதான் உட்கார்ந்து இருப்பார். பெருமாளும் உட்கார்ந்து ஐயா நரசிம்மர் உட்கார்ந்துட்டு இருப்பாருங்க ஐயா. நரசிம்மர் உட்கார்ந்துட்டு இருப்பாரு இல்லைங்களா? ஆமாம்மா ஆமா ஐயப்பன் மாதிரி. அது ஆமாம்மா. சோ இதெல்லாம் வந்து ஒரு 3 ரூபம் தான். சிவனுக்கு எத்தனை ரூபம் இருக்கு? சிவனுக்கு எத்தனை ரூபம் இருக்குங்க? எத்தனை விதத்துல நீங்க பாரு. லிங்கம்னு ஒண்ணு இருக்கு. அடுத்து வேற நடராஜரா அந்த சிலாரூபம் நடராஜரா கும்பிடுவாங்க. ரெண்டு சொல்லிட்டீங்கம்மா. இன்னொன்னு ஐயா ஜோதி வடிவா இருப்பாங்க ஐயா. ஜோதி வடிவா நீங்க வந்து ஒரு வீட்டுல வந்து விளக்கு ஏற்றணும் இல்லைங்களா, அதுதான் லிங்க வடிவம். அது அம்மா சொல்றாங்களே ஜோதி வடிவம்னு. எல்லாருமே கொண்டு போய் அந்த தட்டு ஆரத்தி காட்டும் போது தான் நம்ம கன்னத்துல போட்டுக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஏதாவது நினைக்கிறப்பா இல்லைங்களா? 3 வடிவம். எந்த தெய்வமா இருந்தாலும் நம்ம அதுக்கு ஒரு சில இது. இப்ப நம்ம என்ன சொன்னோம்? புதனும் பெருமாள், சுக்கிரனும் பெருமாள், சனியும் பெருமாள். இப்ப 5ஆம் இடத்துல வைத்துக்கொண்டு நாம் அவங்க என்ன தெய்வம், ஆண் தெய்வமா பெண் தெய்வமா நம்ம சொல்லலாம். ஆண் தெய்வம் பெண் தெய்வம் இதை பத்தி நம்ம சொல்ல முடியும், டெஃபினட்டா சொல்லலாம், தப்பில்லை. பாருங்க, உதயத்துல இருந்து 5ல் 6 இடம். அது ஆண் ராசியா பெண் ராசியா? அது ஆண் ராசி. ஆண் ராசி. என்னங்க குலதெய்வம் ஆண் தெய்வமா? ஆமாங்க. காடு மலைப்பகுதியில் இருக்கா? ஆமாங்க. முடிஞ்சது. போதாதா இன்ஃபர்மேஷன்? இவ்வளவுதான். நீங்க சூரியன் என்றாலே வேறு யாருமே இல்லை. சூரியனும் சிவனும் ஒன்றுதான். சிவ வழிபாடு தான் சூரியனுக்கு மிகப்பெரிய ஒரு இது, வேற ஒண்ணுமே இல்லை. நம்ம அத மனசுல வச்சுக்கணும். புதன் என்றால் சப்த கன்னிமார்கள் அப்படின்ற, நீங்க கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா சப்த கன்னிமார்கள், கன்னிமார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் குறிக்கும். இப்படியும் சொல்லலாம்ல சார், இந்த சிவனம் பாதி பெருமாள் பாதி ஒரு சில இடத்துல கோயில் இருக்குது. அதெல்லாம் சங்கர நாராயண சுவாமின்னு சங்கரன் கோயில்ல இருக்குதுமா. சங்கர நாராயணர். அது நீங்க அதுக்கு சொல்ல முடியாது. யார சொல்றீங்க? புதனை சொல்றீங்களா? புதனை சொல்லலாமான்னு கேக்குறேன். புதன் பாதி இதை பாதி அதுக்கு சொல்ல முடியாது. சுக்கிரனுக்கு சொல்லணும், புதனுக்கு வராது அது. ரைட்டுங்களா? அதுல என்ன அம்சமே? சிவன் பாதி விஷ்ணு பாதி. ஐயா அர்த்தநாரீஸ்வரரா இருக்காங்க இல்லீங்களா? ஆமா. இப்பதானே பெருமாளுக்கு சுக்கிரன் வரும். ஆமா ஆமா ஆமாங்க ஐயா. இப்பதானே சொன்னேன் நானு உங்களுக்கு, இல்லையா? சங்கர நாராயணன் கோவில்னு சொல்லி சங்கரன் கோவில் இருக்கு, ரொம்ப நல்ல கோவில், போகலாம். சுக்கிரனுக்கு இன்னொரு வழிபாடெல்லாம் பண்ணுவாங்க. சுக்கிரனுக்கு கழுகு வழிபாடெல்லாம் பண்ணுவாங்க. கோவில்பட்டியிலேருந்து கொஞ்சம் தூரம் உள்ள போனீங்கன்னா கழுகுமலைன்னு ஒரு ஊரே இருக்கு, அங்க போங்க. முருகன் தான் ரொம்ப பிரசித்தி, ரொம்ப கழுகாச்சல மூர்த்தி.
பேரே கழுகாச்சால மூர்த்தின்னு. நீங்க தெரிஞ்சுக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சில அம்சங்கள் சில இடங்கள் இருக்கிறது. நாம வந்து அந்த கோவில் எங்க இருக்குன்னு குறிப்பிட முடியும், எந்த இடங்கள்ல அமைந்திருக்குன்னு நம்ம குறிப்பிடலாம். பலவிதமான சூட்சமங்கள் அதுக்குள்ள இருக்கு. அதை நம்ம சொல்ல முடியும். சொல்ல முடியாதது ஒன்றும் இல்லை, தாராளமா சொல்லலாம். அது மலை கோயிலா அல்லது குகை கோயிலா அல்லது வந்து வயல்வெளிகள் இருக்கக்கூடியதா இல்லைங்களா? நிறைய இருக்கு. சரி, உதயத்திலிருந்து ஆறுடம், ஆறாம் இடம்னு வந்துட்டாலே நமக்கு வந்து மனசுல வந்தது என்ன? வம்பு வழக்கு பிரச்சனை வந்துருச்சு, ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு. ஆறுங்கிறது வேலை வாய்ப்பு, வேலைக்கு போறது. ஒரு ஜாதகத்துல 6ஆம் இடம் வலுத்து இருக்கு அப்படின்னா அவர் வேலைக்கு போயிடறதுக்கு தான் லாய்க்கு, வேலைக்கு தான் போக சொல்லணும் அவரை. அதை விட்டுட்டு நான் பிசினஸ் பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன்னாருன்னா போச்சு, மாட்டிக்குவார். ஸோ ஆறுங்கிறது வேலைக்கு போகக்கூடிய ஒரு அம்சம். கடன்களை பற்றி சொல்லும், நோயை பற்றி சொல்லுகிறது, வம்பு வழக்குகளை பற்றி நமக்கு எடுத்துரைக்கிறது, தொழில், சர்வீஸ். இந்த இடத்துல மனைவி சார்ந்த சில விஷயங்களை சொல்கிறது, மனைவி செய்யக்கூடிய செலவினங்களை பற்றி எடுத்துரைக்கும். 7க்கு 12 புரிஞ்சுதுங்களா? தொழில ஒரு அதிருப்தி, திருமண காலதாமதம், திருமணம் சார்ந்த கேள்வி வருவதில்ல 6ல். என்ன சார் தாய் மாவனை விட்டுட்டியே? தாய் மாவனை யாருமே கேட்கறதில்ல, அதிகமா கேட்கறதில்ல மீன்ஸ் அப்படி இல்லை, அவங்கவுங்க ஜாதகத்துக்கு அவங்கவுங்க பலன், வேற ஒண்ணுமே இல்லை, இல்லைங்களா? 6ஆம் இடம் தாய் மாமனைத்தான் குறிக்கும் பொதுவாகவே. 6ஆம் இடம் தாய் மாமனை குறிக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு எடுத்து சொல்றது. அப்போ 6ஆம் இடத்துல 6 இடம் வந்துட்டா நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாம் எடுத்து சொல்லலாம், பேசலாம். பொதுவாக 6ல் 6 இடம்ங்கிறது அவ்வளோ சிறப்பான 6 இடம்ங்கிறது சொல்றதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு தான், வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. எதிலுமே ஒரு தடைங்கிறது 6 தான், எல்லாத்திலும் ஒரு தடை, ஒரு பிரேக் 6. 6ங்கிறது தற்காலிகமான தடைகளை குறிகாட்டுகிறது, 8ங்கிறது நிரந்தரமான தடைகளை நமக்கு சுட்டி காட்டுகிறது. 8ஆம் இடம் வருது அப்படின்னா நிரந்தரமா தடை, ஒன்றும் பேசுறதுக்கே இல்லை, நிரந்தரமா அது இப்படித்தான் அமைய போகுது, இப்படித்தான் நமக்கு பண்ணும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெள்ள தெளிவா எடுத்து சொல்லலாம். பொதுவாக 6ல் 6 இடம்னா வெறும் 6ஆம் பாவத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு பலன் சொல்றதை விட அந்த 6ஆம் இடத்துக்கு உண்டான கிரகம் என்ன, ஏன்னா ஒவ்வொரு உதயத்திலிருந்து ஒவ்வொரு 6 இடம் ஒவ்வொரு மாதிரி வரும். அதனால அந்த 6ஆம் வீட்டுக்கு உண்டான அதிபதி யார் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் நாம் இதில் கலந்து மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியான பலன்கள் எல்லாம் அவங்கள்ட்ட சொல்ல முடியும், அவங்கள அசத்தலாம். ரைட்டுங்களா? ஸோ அதை வந்து நாம் இந்த மாதிரி 6ல் 6 இடம். ஏழாம் இடத்தில் 6 இடம்.
7ஆம் இடத்தில் 6 இடம். 7ஆம் இடம் என்றாலே பங்குதாரர் அப்படின்னு சொல்லலாம். பார்ட்னர்ஷிப், பிஸ்னஸ் ஆர் லைஃப். திருமணத்தை பற்றியும் சொல்லலாம், நம்மளுடைய பிஸ்னஸ் பிஸ்னஸ் பார்ட்னரையும் சொல்லலாம், லைஃப் பார்ட்னரையும் சொல்லலாம். அது அத்தனையுமே 7ல் தான் இருக்கு. அது அத்தனையுமே 7ஆம் இடத்தில் இருக்கிறது. திருமணத்தை பற்றி பேசலாம். ஊர் விட்டு ஊர் செல்லுதல், அதை சார்ந்ததை பற்றி பேசலாம். ஓடி போறதெல்லாம் இந்த 7 தான். ஓடி போறது, சரிங்களா? 7ஆம் இடம் வந்துருச்சு, கேட்டீங்க. அவரும் திருமணத்துக்குன்னு சொல்லிட்டாரு. ஆமாம் சார், நானும் அவங்களும் வந்து ரொம்ப நாளாக விரும்புகிறோம், வீட்டில் சரியான ஒரு இது இல்லை, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல சார் அப்படின்னு. ஸோ டெஃபினட்டாக அவங்க கிளம்பிடுவாங்க. கிளம்புறதுக்கு உண்டான ஐடியா பண்ணுறாங்கன்னு அர்த்தம். நம்ம கேட்கலாம் அதை அவங்கள்ட்ட, என்ன சார் வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் பண்ணலாங்கிற ஐடியா வர்றீங்களா சார் அப்படின்னு. இல்லை சார், நான் வந்து கம்ப்ளீட்டாக அந்த முடிவு எடுத்துட்டேன், ஆனால் அவங்க வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க பெண் தரப்பில் அப்படின்லாம் பதில் வரும். அர்த்தம் புரியுதுல்ல? ஏன்னா 7ஆம் இடங்கிறது ஓடி போய் திருமணம் பண்ணுறது. ஏன்னா 7ங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்டு இருக்குது. ஒரு கிரகம் ஒரு இடத்துல உச்சமாகுதுன்னா அதுக்கு நேர் 7வது வீட்டில் தான் நீச்சமாகும். என்ன சொல்றாங்க அப்படின்னா, திருமணம்ங்கிறது ஒருத்தர் இல்லை அப்படின்னா நிறைய பேர் வந்து அந்த உயிரோடயே இருக்கிறது இல்லை, அந்த உயிரே இருக்கிறது இல்லை அப்படிங்கிறாங்க. அது தற்கொலைக்கு சமத்தை அது கொண்டு போயிடுங்கிறாங்க. ஒருத்தருக்கு அந்த 7ங்கிறது அந்த திருமணத்தை கொடுக்கல அப்படின்னா அது தற்கொலைக்கே கொண்டுட்டு போயிடுவார். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அது ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்டு. இப்போ சூரியன் வந்து மேஷத்தில் உச்சம்னா 7ல் நீச்சம், துலாத்தில் நீச்சம். அதுபோல் நீங்கள் எந்த கிரகத்தை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு நேர் 7ல் நீச்சமாயிடும். அது என்ன கிரகமாக இருந்தாலும் சரி. அது என்ன நேர் 7ல்? இதை பற்றிலாம் நாம் கொஞ்சம் திங்க் பண்ண வேண்டியது இருக்கு, சரிங்களா? ஸோ 7ஆம் இடம்ங்கிறது 8ஆம் இடத்தை விட ரொம்ப டேஞ்சரஸ். 8வது விஷயமெல்லாம் நமக்கு தெரிஞ்சிடுச்சு, 7 நமக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்படியே சைலண்டா இருந்து நம்மளை பதம் பார்த்துட்டோம், சரிங்களா? ஏழு. அடுத்து 8. 8ஆம் இடத்தில் 6 இடம். 8ஆம் இடத்துல 6 இடம் அப்படின்னா யாராவது காணாம போயிட்டாங்களான்னு கேட்கலாம். 8ல் 6 இடம் வந்துச்சுன்னா மனைவியின் குடும்பத்தை பற்றி அங்கு எடுத்து கூறுகிறது. ஆயுள், கண்டம் மற்றும் தொழிலில் ஒரு வீழ்ச்சி, சரிவு, கடன், ருணம், ரோக, சத்ரு அத்தனையுமே 8ல் இருக்கு. சரி, 8ல் 6 இடம் வந்துருச்சு. என்ன, ரெண்டே கான்செப்ட். ஒன்று கடன் வாங்க நினைப்பாரு, இல்லை வாங்கின கடத்தை நினைப்பார், வேற ஒன்றுமே இல்லை. ஒன்று கடன் வாங்க நினைப்பாரு அல்லது வாங்கின கடத்து மேலே சிந்தனை இருக்கு. என்னடா இவ்வளோ கடன் வாங்கிட்டோமே, இதை என்ன பண்ணுறது, ஒன்றுமே புரியலையே. நீங்கள் நல்லா இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா சார், இந்த கடன் தான் சார் ஒரு மனிதனுக்கு மூலாதாரமே, எல்லாமே. ரைட்டுங்களா? இந்த வேலை, கடன், இது எல்லாமே நீங்கள் பாருங்கள்,
எதுல ஆரம்பிக்குது? 6ல தான் ஆரம்பிக்கும். நோய், கடன், வேலை இது எல்லாமே 6ல தான். அதுல ஆரம்பிக்கிறதா இந்த 8க்கு போறது, 12க்கு போறது, இந்த மாதிரிலாம். அர்த்தம் புரியுதுங்களா? அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்ப ரொம்ப பவர்ஃபுல். நீங்க சார் புதன்னா எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? புதன் பவரா செவ்வாய் பவரா என்ன சொல்லுவீங்க? உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. புதன் பலமான கிரகமா செவ்வாய் பலமான கிரகமா? எல்லாத்துக்குமே புதன் தாயா பயங்கர பவர்ஃபுல். எல்லாத்துக்கும் புதன் தாயா பவர்ஃபுல். எல்லாரையும் வந்து அழகா பேசி மொழி ஓடி வந்து வெளியே வந்துருவாரு அவரு. ஓடியாந்துருவாரு. புதன் தான் பவருங்கிறாரு இல்லைங்களா? நீங்க இந்த பல்லுல கூட ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா சரி பண்ணலாம், செய்யலாம், வைக்கலாம். ஆனா நாக்குல பிரச்சனை வந்தா என்ன பண்ணுவீங்க சார்? ஒண்ணுமே பண்ண முடியாது. பல்லுங்கிறது இடையில முளைக்குது, இடையில போயிடுது. நாக்கு சார் இறக்குறப்புல இருந்தே இருக்கு, இறக்குற வரைக்கும் இருக்கு, கடைசி வரைக்கும் இருக்கு சார். அது ஆமாங்க. புதன்கிற கிரகத்துக்கு ரொம்ப பவர் ஜாஸ்தி. நாம புதனை வந்து தப்பா இடம் போட்டு இருக்கிறோம். புதன்கிறது ரொம்ப ரொம்ப வலிமையான கிரகம். அது அர்த்தம் புரிஞ்சுதுங்களா? ஓகேங்க. புதன்கிட்ட எல்லா விஷயங்களும் இருக்குது. மாட்டிக்கிறதுக்கு அவர்கிட்ட வழி இருக்கு, தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கு. நீங்க ஏன்னா கிருஷ்ணனுடைய அம்சம் புதன். அர்த்தம் புரியுதுங்களா? கிருஷ்ணன் பெருமாளுடைய அம்சத்தான் எல்லாமே. ஸோ அந்த புதன்கிறது தான் ரொம்ப வலிமையான கிரகம். இந்த கலியுகத்துல என்ன சொல்றாங்க? 2 விஷயம். பெருமாள் தான் எல்லாத்தையும் காப்பாத்துட்டு இருக்காரு. அது உண்மைதான். அது உண்மைதான். ஒரு குழந்தை பிறந்திருந்து வளர்ந்து அவருக்கு அவருடைய இது எல்லாம் போய் இதாகிற ஒரு சரணாகதி அடையிற வரைக்கும் பெருமாளுடைய தயவு இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது சார். அப்ப சிவனுடைய பங்களிப்பு ஒண்ணுமே இல்லையா சார்? நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. அவர் தான் கர்மாவே. அவர் இல்லைன்னா எங்க இருக்கு? நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். 8ல் 6 இடம்லாம் வந்துடுச்சு அப்படின்னா அவங்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா, பொதுவா நிம்மதிங்கிறது இருக்குதாங்கிறத கேட்டணும். நிம்மதி இருக்கா? முதல்ல நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா? படுத்தா நிம்மதியா தூக்கம் வருதா? இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் சொல்லி கேட்டுக்கிட்டே போகலாம். ரைட்டுங்களா? ஸோ 8ல் 6 இடம் நிறைய நேரங்களில் 8ல் 6 இடமும் வந்து வெளி வட்டத்தில் என்ன கிரகம் வருதுன்னு நம்ம அதையும் கவனிக்கணும். அதுலேயும் நிறைய சிக்கல் ஏற்பட்டுரும். ஏன்னா அந்த ஜாதகத்தை பற்றி பேசலாமா வேண்டாமாங்கிறதுக்கெல்லாம் இது ஒரு முக்கியம். 8ல் 6 இடமா வந்து வெளி வட்டத்தில் ராகு வருதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அந்த ஜாதகத்தை பார்க்கவே வேண்டாம், தைரியமாக கொடுத்து அனுப்பிவிடலாம். இன்னொரு நாள் சந்தர்ப்பத்தில் பார்த்துக்கலாம். என்ன சார்? சரிங்க. அது அவ்வளவு நல்லது இல்லைன்னு அர்த்தம். ஓகேங்க. அது நம்ம போது நம்மள விட மாட்டாங்க. நிறைய அப்பதான் நிறைய கேள்வி கேட்பாங்க. வேணாங்க அப்படி சொன்னா ஏன் எதுக்கு இது அப்படின்னு சொல்லி கேள்வி அப்பதான் நீங்க பார்க்கலன்னு சொன்னா உங்களை அவ்வளவு சீக்கிரம் விட்டுருவாங்களா? ஏன் என்னன்னு போட்டு படுத்திடுவாங்க. ஏன்னா அவ்வளவு ஒரு நல்ல பதில அதுல சொல்ல முடியாது. ஓகே, அவ்வளவுதான். சரி, 9க்கு போகலாம். 9ல் உதயத்திலிருந்து 6 இடம் 9ஆக இருந்தால் இதுல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி கேள்விகளை கேட்டுக்கொண்டு போகலாம். நாம ஒரு சின்ன ஒரு இது எடுத்துக்கங்க. உதயத்திலிருந்து 6ல் 6 இடமா வந்தது அப்படின்னா என்ன, ஏதாவது வேலை பார்த்துட்டு இருந்து அப்படியே வந்தீங்களா, இல்லை வேலைக்கு போகிற இடத்துல இருந்து வந்தீங்களா இங்கே,
அப்படின்னு கேட்டா ஆமாம்பாங்க. 7ங்கிறது வெளியூர் அந்த மாதிரி ஏதாவது டிராவலிங்கில் இருக்கும்போது அப்படியே வந்தீங்களான்னா ஆமாம்பாங்க. 8ன்னா ஏதாவது உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரிக்கு அது இது அப்படி ஏதாவது வந்தீங்களா அப்படின்னா ஆமாம்பாங்க. 9 ஆருடம் அப்படி வருது அப்படின்னா ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு வர வழியில் கோயிலுக்கு தரிசனம் பண்ணிட்டு அல்லது சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வரீங்களா என்ன அப்படின்னா ஆமாம்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் கூட இந்த ஆருடத்தில் கொண்டு வந்து கொஞ்சம் 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 சேர்த்திக்கலாம், லிங்க் பண்ணிக்கலாம். புரியுதா புரியலீங்களா? என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், சார் ஒருத்தர் நான் சந்திக்க போனேன், அவர் நீங்கள் காலையில் இட்லி தானே சாப்பிட்டீங்கன்னு கேட்டார் சார், என்ன கரெக்டாக சொல்லிட்டார் சார்னார். எப்படிங்க? நிறைய படிக்கணும்யா, அப்பதான் கேட்க முடியும் நீங்க காலையில இட்லி சாப்பிட்டீங்களான்னு சொல்லிட்டு. இட்லி தான் சாப்பிட்டு வந்தீங்களா? இட்லி தானே சாப்பிட்டு வந்தீங்க நீங்க அப்படின்னு என்னை கேட்டார் சார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் போச்சு அப்படின்ட்டு. எனக்கு என்ன ஒரு இதுன்னா, எனக்கு என்னமோ இதுல ஒரு சாமர்த்தியம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இட்லி சாப்பிட்டியா சப்பாத்தி சாப்பிட்டியான்னு. அவன் அடுத்து அந்த இட்லி சாப்பிட்றதுக்கு கண்டினியூட்டியா சாப்பிட்றதுக்கு வழி கிடைக்குமான்னு சொல்றது சாமர்த்தியம் இல்லையா? எப்பவுமே அப்படி திங்க் பண்ணிக்க வேண்டியதான். ஆனாலும் கூட மக்கள் விரும்புறது என்ன பாருங்க சார், நான் என்ன சார் இது ரொம்ப பிரமாதமா சொல்லிட்டாருங்க சார் அப்படின்னு. மக்கள் அந்த மாதிரி தான் எதிர்பார்க்கிறாங்க. வேற வழி இல்லை. மக்கள் எதிர்பார்க்கறது கொடுக்கறதா நம்ம கடமை, நம்ம வேலை, வேற வழியே இல்லை. அவங்க எதிர்பார்க்கிறாங்க, நாம் அதை கொடுக்க வேண்டியதுதான். அதுபோல ஸோ இந்த ஆருடம்ங்கிறது இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து அதை விசேஷமாக பயன்படுத்தலாம். தகப்பனாரை பற்றிய கேள்விகள் வரலாம், வெளிநாடு சம்பந்தமான கேள்விகள், தெய்வ நம்பிக்கை, தெய்வம் சார்ந்த கேள்விகள். 9ங்கிறது தெய்வம், குல சம்பிரதாயம், நீண்ட தூர பயணம், இந்த மாதிரி கேட்கலாம். இதில் ஏதாவது ஒரு கேள்விகள் அல்லது இது அத்தனையுமே கேள்வியாக கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சரி, 9ல் ஆருடமும் வந்து 9ல் கவிப்பு வந்துடுச்சு, என்ன கேட்கறது? தந்தையார் இருக்காரா போயிட்டாரு அப்படி கேட்கக்கூடாது, அப்படி கேட்கக்கூடாது சார், மனசு கஷ்டப்படுவாங்க. அப்பா எப்படி இருக்காரு, எங்க இருக்காருன்னு கேட்டுருங்க. ஓகேங்க இல்லைங்களா? ஓகேங்க. இதுல இன்னும் கொஞ்சம் விவகாரமா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு சில பேர் நீங்க தான் சொல்லணும்பாங்க. எப்படிங்க? 9ல் ஆருடமும் வந்து கவிப்பு வந்து நீங்க கேக்குறீங்கன்னு வச்சுக்கீங்க, அப்பா எப்படி இருக்காரு, உடல் நலத்தை நல்லா இருக்காரா, எப்படி இருக்காரு அப்படின்னு கேக்குறீங்கன்னா நீங்க தான் சார் சொல்லணும்பாங்க. கரெக்ட் ஐயா. நீங்களே சொல்லிடுங்க, அதுக்கு தானே உங்களை பார்க்க வந்தோம். கவிப்பு கவித்திரம் இல்லையா? ஓகேங்க. என்ன சார்? கரெக்ட் ஐயா. ஆமா, நீங்களே சொல்லுங்கன்னு சொன்னாங்க அப்படின்னா அதுல நிறைய சஸ்பெக்ட் இருக்கு, சந்தேகம் இருக்குது. அதெல்லாம் கவனிச்சு பலன் சொல்லணும். இல்லைன்னா நீங்க அந்த நம்ம காமிச்சு கொடுத்தது நம்ம காமிச்சு கொடுத்ததுதான் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆமா, இல்ல நிறைய பேர் இப்படி கேட்பாங்க பிரில்லியண்டா. சார் ஒண்ணும் இல்லை, நீங்க சனி சந்திரன் புதன் கேது இந்த காம்பினேஷன் இருந்தா அவங்க ஜோசியரே வந்து உங்கள்ட்ட கேட்பாங்க. ஐயா மறுபடியும் சொல்லுங்க ஐயா. ஐயா மறுபடியும் சொல்லுங்க, என்ன கிரகம்? சனி சந்திரன் புதன் கேது, இந்த 4 கிரகத்துடைய காம்பினேஷன் இல்லாம ஒருத்தர் ஜோசியரே இருக்கவே முடியாது. நாடி விதிப்படி. நாடி விதிப்படி. ஆமா,
ஆனா அதை படிச்சவங்க தான் அந்த விதியில வந்து எப்படி இருக்குன்னு ஐயா பணம் படிச்சவங்க அதை கரெக்டா எடுக்க மாட்டாங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் புதன் வந்து தனுசுல இருக்குது, ஆனா கேது வந்து 7ஆம் வீட்டுல இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வீட்டுல வந்து அதாவது மிதுனத்துல கேது இருக்குது, ஆனா அதுக்கு முன்னாடி வீடு வந்து ரிஷபத்துல சனி வக்கரம் 23 டிகிரில. ஏன்னா காம்பினேஷன் வருது ஐயா. ஏன் காம்பினேஷன் வரலங்கிறீங்க? வருது இல்ல, வருது. ஏன்னா 23 டிகிரி வந்துச்சு அது. ஏன்னா இது இப்படி வக்கரமா இருந்தாலும் அது முன்னோக்கி போவாது. வருது காம்பினேஷன் எல்லாமே எப்படி சார் வருவேன்? அதே மாதிரி நீங்க 6, 8, 12 வேதை தானே யாருடைய வேதை இல்லைங்களையா? அதாவது 8 வந்து மோசமான வேதை, 6ன்றது வந்து ஒரு சில நல்ல நன்மைக்குது, அந்த வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும். மற்றதெல்லாம் அது ஓரளவு கெடுதல் தான். 12ம் சுமார். கரெக்டுங்களா ஐயா? ஆமா ஆமாங்க ஐயா. அந்த வேதை வரக்கூடாது. அதாவது குலதெய்வ அனுகூலம் இல்லை அப்படின்றது தான் 8 ஐயா. குலதெய்வ அனுகூலம் இல்லை அல்லது தடை, சரி ஓகே ஐயா. அதெல்லாம் இந்த 6, 8, 12 காட்டும். சரிங்களா? சரிங்க ஐயா. சரி. ஸோ 9ல் 6ங்கிறது இந்த மாதிரி தெய்வ வழிபாட்டினால் அதை சார்ந்த விஷயங்கள். ஒன்றுமில்லை, காது குத்தலாமான்னு கூட கேட்கலாம் சார். குலதெய்வ கோவிலுக்கு வந்து முடிகாணிக்கை கொடுக்கலான் இருக்கிற சார் அப்படின்னு கூட கேட்கலாம் சார். குலதெய்வ கோவிலில் பொங்கல் வைக்கலாம்னு இருக்கிற சார்னு கூட கேட்கலாம். ஸோ இப்படி 9ங்கிறது இந்த மாதிரி கேள்விகள் வரும். 10, 10ல் 6. 10 என்றாலே தொழில், ஆனா 10 என்றாலே இன்னொன்னையும் சேர்த்திக்கணும், கர்மா, கர்மஸ்தானம். அது 10 ரைட்டுங்களா? எதிர்கால சிந்தனைகள் அத்தனையுமே 10, எதிர்கால திட்டங்கள் அத்தனையுமே 10 தான். ஆனா 10ல் 6 வரும்போது அது ஏஜை பொறுத்து நம்ம கேட்க வேண்டிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எல்லாமே ஏஜ் ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் அது கர்மஸ்தானத்தையும் குறிக்கும். கர்மா அப்படிங்கிறதையும் மறந்துடக்கூடாது. கர்மங்கிறது உங்களுக்கு என்னங்கிறது தெரியும், ரைட்டுங்களா? அதை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு காண்பிக்குதுன்னு அர்த்தம். சரி, 10ல் கவிப்பும் இருக்குது, என்ன சொல்றது? 10ல் கவிப்பு இருந்தா ஐயா, 10ன்றது வெற்றி ஸ்தானம். அது கவிப்பு இருப்பதால அதை தாண்டின பிறகு அந்த நீங்க என்ன அடையணும்னு நினைச்சீங்கன்னா அதை அடையலாம். 10ல் கவிப்பு இருந்தா முதல்ல மாமியார் நல்லா இருக்காங்களான்னு கேட்டுக்கணும். சரிங்க ஐயா. 10 கவிப்பு சார். நீங்க யாரா இருந்தாலும் பாருங்க, மாமியார் தவறுனா வேலையில பஞ்சாயத்து வரும் பாருங்க, யாருக்கா இருந்தாலும் பாருங்க. மாமியார் சில லக்னங்களுக்கு ஒரு டைப்பு, சில லக்னங்களுக்கு அது ஒரு மாதிரி டைப், கவனிக்கணும். ஸோ 10ஆம் இடம்ங்கிறது மாமியாரை குறிகாட்டும். 11 தொழிலில் ஏற்படக்கூடிய லாபங்கள், மூத்த சகோதரர், வெற்றிகள். 11ஆம் இடம்ங்கிறது வெற்றிகள், பொருளாதார இது ஏற்றங்கள்.
உதாரணமாக சொல்ல போகணும் அப்படின்னா லாபஸ்தானம் அது. இதில் வந்து இந்த குதிரை பந்தயம், ரேஸு, லாட்ரி அப்படி இப்படின்னு நிறைய சமாச்சாரம் இருக்குது. 5லேயும் இருக்குது, 11லேயும் இருக்குது, 8லேயுமே இருக்குது. 8ன்னா உழைக்காத வருமானம்னு அர்த்தம். 6ங்கிறது உழைப்பு, 8ங்கிறது கடின உழைப்பு. ஆனால் 8ங்கிறதையும் அதே 8லேயும் வந்து உழைக்காத வருமானமும் இருக்கிறது. 8ல் 6ங்கிறது உழைப்பு, 8ங்கிறது கடின உழைப்பு, உழைக்காத வருமானமும் 8 தான். அர்த்தம் புரிஞ்சுதுங்களா? அதுபோல் 11ங்கிறது இந்த மாதிரி டைப் தான். நான் வந்து லைட்டாக தான் ஒர்க் பண்ணுவேன், ஆனால் வெயிட்டாக எனக்கு வந்து பணம் பொருளாதாரம் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி. 11 அதை மனசில் வச்சுக்கணும். பங்கு சந்தைகள் 11, ஷேர் மார்க்கெட்ஸ் 11. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் இதை பற்றிலாம் கேள்வி கேட்குறாங்க. சார் நான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான் இருக்கேன், பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு. சரி, 12ல் ஆருடம் கண்மூடித்தனமான விரயம், நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை, நோய், செலவினங்கள் ஜாஸ்தி, கையில் வச்சிருக்கிற பணமெல்லாம் எப்படி கரையுதுன்னே தெரியல சார்மா. 8ங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு துன்பப்பட்டு செலவு பண்ணுறது. 12ங்கிறது யோசித்து செலவு பண்ணுறது. இப்போ உதாரணமாக பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் சார், அது ஒரு சுப செலவு, அதான் 12. 8ங்கிறது அப்படி இல்லை, எதிர்பாராத செலவுகள், ஆஸ்பத்திரிகள், நோய் நொடிகள், சிக்கல்கள், சம்திங் ஏதோ ஒன்று, அதான் 8. ஆனால் 12ங்கிறது பிளான் பண்ணக்கூடிய ஒரு செலவினங்கள். ஒன்றும் இல்லை சார், அடுத்த வருஷம் வீடு கட்டலான் இருக்கிறேன் சார், இது பிளானிங் செலவு. சார் அடுத்த வருஷம் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கலான் இருக்கு சார், இது ஒரு பிளானிங் செலவு. இது எல்லாமே 12 தான். நாம் 12 வந்து தப்பாகவே நினச்சிட்டு இருக்கிறோம். 12ல் நிறைய நல்ல குணங்களும் நல்ல எல்லாத்துலேயும் இருக்குது, 12ல் ஜாஸ்தியாக இருக்குது. அர்த்தம் புரிஞ்சுதுங்களா? இப்போ இதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய கருத்து. இப்போ உங்களுக்குள்ள கேள்விகள்னு ஒன்று இருக்கும்ல, அந்த கேள்விகள் பூரா கேளுங்க பார்க்கலாம் ஒவ்வொருத்தரும். ஐயா, உதயத்துல இருந்து ஆருடம் 3, 10, 11 நல்லதுதானே ஐயா? உதயத்திலிருந்து ஆருடம் 3ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம் நல்ல இடம் ஐயா. 3, 10, 11 அப்படிங்கிறது நல்ல இடம் தான். 3வது இடம் என்பது வந்து இப்ப கிடைக்காது, கொஞ்சம் காலமாகும். 10ன்றது வெற்றி, 11ன்றது நிச்சயமா கிடைச்சிரும். 10லயே சொல்லலாம் கிடைச்சிட்டு, என்னால 11 நிச்சயமா கிடைச்சிரும். அப்படிதானே ஐயா? இது வந்து நல்லா கவனிச்சீங்கன்னா ஐயா, வெறுமனா நீங்க கேட்கறதுக்கு வேணா இதை சொல்லலாம், ஆனா இதுல கிரகங்கள் தான் முடிவு பண்ணும். சரி, அர்த்தம் புரியுதுங்களா? புரியுது ஐயா. அது ரொம்ப முக்கியம். அந்த 3, 10, 11 கிரகங்கள் தான் முடிவு பண்ணும் வெற்றியா தோல்வியான். இல்லைன்னா நம்ம வெறுமனை 3, 10, 11 வெற்றின்னு சொல்ல முடியாது. சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. அடுத்தது சொல்லுங்க, உங்க சந்தேகங்களை எல்லாத்தையும் ஒன்னொன்னா கேளுங்க சார். ஜாமக்கோல்ல
டைமிங் ஆஃப் ஈவெண்ட் நம்ம சொல்லலாமா சார்? இப்பதான் கல்யாணம் நடக்கும், ஜாப் இந்த டைம்ல தான் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும், இந்த இந்த மாதிரி ஜாப்ல டைமிங் தான் ஆஃப் ஈவெண்ட். இந்த மாதிரி வேலை தான் இந்த கிடைக்கும், ஜாப்ல தான். இப்படித்தான் வேலை கிடைக்கும். ம். ஜாமகோல்ல சொல்லலாம். ஓகே, அந்த கல்யாண டைம் அதுவும் சொல்லலாமா சார்? என்னங்கம்மா? கல்யாண டைம். கல்யாணம் இந்த நேரத்துல தான் நடக்கும், இப்படித்தான் நடக்கும் அப்படிங்கிறது நாம ஆ சொல்லலாம். ஆனா இதுல ஓகே. நான் இப்போ கொஞ்சம் உண்மையை பேச 2026ல இப்போ 2026ல ஜூன்ல உங்க கல்யாணம் நடக்கும், இந்த மாதிரி பர்ஃபெக்ட்டா அந்த டைமிங் ஆஃப் ஈவெண்ட் நம்ம ரீச் பண்ண முடியுமா சார் ஜாமக்குள்ள? இல்ல ரீச் பண்ணலாமா? ஆ ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல அதை ரீச் பண்ண முடியுமாங்கிறதா கேள்வி. எஸ் சார். ஏன்னா விதி மதி கதின்னு ஒண்ணு இருக்கு. ம். விதின்னா தன்னை போல நடக்கிறது ஓகே. இல்லைங்களா? ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் திருமணம் சொன்னாங்கன்னா அவங்க சொல்றதா வீட்டுல அதை மீறி ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? ஆமா, கரெக்ட் கரெக்டா இல்லைங்களாம்மா? கரெக்ட் சார், அது கரெக்ட். அது வாட்டுல நடந்துகிட்டு இருந்தது. ம். இன்னைக்கு அப்படி இருக்கா? தாய் தந்தை 2 பேரும் முடிவு பண்ணி நிச்சயமே பண்ணிட்டு வந்துடுறாங்க. இங்க வந்த உடனே பையன் எனக்கு பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிடுறாரு. ம். மாத்துறாரா இல்லைங்களா? மாத்திர இன்னைக்கு வந்து விதியை மாற்றக்கூடிய தன்மைகள், மாற்றக்கூடிய அளவிற்கு நிறைய இது வந்துடுச்சு இல்லைங்களா? அதனால இந்த இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்கள்லாம் கூட நம்ம பேசலாம், பிசினஸ் சார்ந்த விஷயங்களை பேசலாம், இந்த மாதிரி நிறைய பேசலாம். ஆனா இந்த திருமணத்துல வந்து ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுக்கிறதுக்கே ரொம்ப சிரமமா இருக்குது. அதுக்கு வந்து பர்சனல் அவங்க ஹாரஸ்கோப்பும் கூட, பர்சனலாக அவனுடைய ஹாரஸ்கோப். ஏன்னா ஒருத்தருக்கு இந்த வயசுல தான் கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதே அவங்க ஜாதகம் தான், அவங்களுடைய ஜனன ஜாதகம் தான். அதில் நம்ம டிசைட் பண்ணாதான் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியதில் டிசைட் பண்ணுற மாதிரி வரும். நான் சொல்கிறது இந்த திருமணத்துக்கு மட்டும் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நம்ம வந்து இது பண்ணுற மாதிரி வரும். ஆனால் இதில் கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு 85-90% கொண்டு வந்துடலாம் இல்லைங்களா? ஐயா, அது கால நிர்ணயத்தை இல்லையா? கால நிர்ணயம்லாம் பண்ணலாம். கால நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உண்டான சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு எப்படி இருக்கு? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? புரியுது. அந்த கதிர்வீச்சு எவ்வளவு இருக்குது, அதுக்கப்புறம் அந்த ராசி கட்டால இதெல்லாம் போட்டாதான் கால நிர்ணயம். ஓகே. நீங்க இந்த டிகிரி அது இதெல்லாம் கொண்டு வந்தா தான் கால நிர்ணயமா உங்களால பண்ணவே முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. எப்படி சார்? கரெக்ட் ஐயா. இப்ப ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, ஒரு இடத்துல இப்ப உதாரணமா என்ன இடம் கவிப்புன்னு எடுத்துக்கிறீங்க, எந்த இடத்த கவிப்புன்னு வச்சுக்கிறீங்க? 6ஆம் இடத்தை கவிப்புன்னு வச்சுக்கலாமா? ஓகே. 6ஆம் இடத்தை கவிப்பு வந்துடுச்சு. இப்ப இந்த கவிப்பு வந்துடுச்சு 6ஆம் இடத்துல. இப்ப அவர் கேட்டது என்னன்னா, எனக்கு வேலை கிடைக்குமான்னு கேட்டார். இப்போதைக்கு கிடைக்காது, அந்த கவிப்பு தாண்டின பிறகு ஒன்னா கிடைக்கலாம். அப்படியா ஐயா? எப்போ இந்த கவிப்பு தாண்டின பிறகு அடுத்த கட்டத்துக்கு போகும்போது. அப்படி இல்லை, அப்படி சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்னா, கவிப்புங்கிறது பொதுவா எங்க விழுந்திருக்கு, எந்த ராசி கட்டத்துல விழுந்திருக்குன்னு பார்க்கணும். சாதாரணமா நீங்க புதனுடைய வெட்டியை வச்சுக்கோங்க, புதனுடைய கண்ணியே வச்சுக்கோங்க சார். புதன் ஒரு ராசி கட்டத்தை நகர்ந்து கடந்து செல்வதற்கு எவ்வளவு நாள் எடுத்துக்குது? 1 மாசம் எடுத்துக்குதா? ஒரு மாசம் கழிச்சுதாப்பா உனக்கு வேலை கிடைக்குன்னு சொல்லிடலாம். ஓகே. என்ன சார்? கரெக்ட் ஐயா. சரிங்களா? குரு வந்தா ஒரு விட கறந்து. நீங்க எல்லாம் புரிஞ்சுக்குங்க, நீங்க எல்லாம் புரிஞ்சுக்குங்க, ஒரு முடிவுக்கு வந்திருக்க. ஓகே ஓகே. அந்த குரூப்ல வந்து நான் ஒரு பிரசன்னம் ஒண்ணு போட்டிருக்கேன் ஐயா. சொல்லுங்க ஐயா.
ஒய்ஃப் வந்து கேட்டிருந்தா நம்ம எப்போ உம்ராக்கு போவோம்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தா. என்னங்க? இது மக்காக்கு எப்போ போவோம்னு சொல்லி கேட்டிருந்தா. ஆ ஏன்னா வந்து எனக்கு என்னோட ஜாதகம் தெரியும், என் ஒய்ஃபோட ஜாதகம் தெரியும். எனக்கு ஏன்னா வந்து என் சனி மேல கேது வருது, கேது மேல சனி வருது. ம். ஸோ கட்டாயமா வந்து போவோம் அப்படின்றது தெரியும் ஓரளவுக்கு. இல்ல ஜாமக்கோல் மாதிரி பேசணும் இதை. ஜாமக்கோல் வந்து நான் போட்டேன், பிரசன்னம் போட்டேன், நான் அது குரூப்ல பார்த்துட்டேன் நீங்க போட்டது பாருங்க. சொல்றேன் எல்லாரும் வந்து அவரு ஐயா அவங்க சொன்னது வந்து குழுவுல போட்டிருக்காரு, அதை கவனிச்சுக்கிங்க. உதயம் சிம்ம உதயம், ஆருடமும் சிம்ம ஆருடம், நல்லா கவனிச்சுக்கிங்க. உதயமும் ஒண்ணுதான், ஆருடமும் ஒண்ணுதான், நல்லா கவனிங்க. ஆனா கவிப்புங்கிறது எங்க போய் இருக்கு? 10ல இருக்குயா, எப்படிங்க? 10ல இருக்கு. 10ல இருக்கு. ஆனா கூட கவிப்போட சேர்ந்த என்ன கிரகம் உள்ள இருக்கு? குரு இருக்காருயா. குரு இருக்காரு. இங்க உதயத்தையும் ஆருடத்தையும் கடந்து போன கிரகம் என்னது? அவருடைய புதன் கடந்து போயிடுச்சியா. புதன் கடந்து போனாரு. உதயத்தையும் ஆருடத்தையும் நோக்கி வரக்கூடிய கிரகம் என்னது? குரு வராருயா. நீங்க எல்லாம் கேக்குறீங்க. இன்னும் ஒரு வருஷம் பொறுத்து போவோமா போலாங்க. கரெக்ட். குரு வந்தாவே கண்டிப்பா உண்டு, ஆனா கவிப்பு தான். என்ன சார்? கரெக்ட் ஐயா. வேலை முடிஞ்சுதா? ஆமாங்க. இல்ல இது நம்ம கோச்சாரப்படியே வந்து எனக்கு இந்த இது இப்போ நடக்கணும், நாங்க செஞ்சாரோம் நாங்க. ஸோ அந்த ஒரு இதுல தான் வந்து நான் அவளுக்கு சொன்னேன், சரி இந்த இதுலயே வந்து பாப்போம், சரி இப்படிதான் இருக்குன்னு சொல்லி பாப்போம்னு சொல்லி போட்டேன். போட்டா இப்படி வந்து எங்களுக்கு 10வது இடம் வந்துடுச்சு, அப்போ வந்து கட்டாயமா நம்ம போவோம் தான் அப்படின்னு சொல்லி சொன்னா. நீங்க போன பிரச்சனை இல்ல. சரிங்க. கவிப்புன்னு வந்துருச்சு அப்படின்னா பொருளாதாரம் இல்ல, அவுட்னு அர்த்தம். ஆமாங்க, பொருளாதாரம் கிடையாது. என்னங்க ஐயா? ஆமாங்க. இடத்துல நான் நிறைய பேசுவேன், யாரு வந்து தப்பா நினைச்சுக்குவேன். இல்ல பரவாயில்லையா, பேசுங்க, பேசதான் தெரியும். நானும் வந்து அப்பதான் நான் முடிஞ்ச அளவுக்கு யாருடைய மனசையும் புண்படுத்தாம போயிடலாம்னு தான் நான் விரும்புறேன். அவர் ஒரு பழைய மாணவர், நல்ல ஜோதிடம் படிச்சவர், நிறைய நாலேஜ் உள்ளவர் அவரு, ரைட்டுங்களா? அதனால குருவை வந்து கவிப்பு வந்துச்சுன்னா ஐயா பொருளாதாரம் சுத்தமா இல்ல, சோர்ஸ் இல்லைன்னு சொல்லுது. அப்ப சோர்ஸ் இல்லாம நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்ப உதயாதிபதியும் ஆண்டு அதிபதியும் சூரியன் தானே? ஆமாங்க. அப்ப அந்த சூரியன் வந்து எங்க இருக்கார்? மேஷத்துல உச்ச வீட்டு இருக்காருயா, ராகுவோட இருக்காருயா. எங்க? மேஷத்துல இருக்காருயா, அதுக்கு 9ல இருக்காருயா. உதயமும் ஆருடம் பார்த்தா ஜாமக்கோல் கிரகங்கள்ல வந்துடுங்க. ஆமாங்கய்யா. ஜாமக்கோல் கிரகத்துல சூரியன் தனுசுல இருக்கான்னு பாருங்க. ஆமாங்க, தனுசுல இருக்காருயா. தனுசுல இருக்காரு. உள்வட்டத்துல என்ன கிரகம் இருக்கு? சந்திரன் இருக்குயா. நீங்க என்ன போலாமான்னு கேட்டுட்டு இருக்கிறீங்க? நான் வெளியே, ஆமா வெளிநாடு இப்போ வந்து மக்காக்கு போறதுக்கு கேக்குறீங்களா கேட்கலையா? ஆமாங்கய்யா. இல்ல நான் ஒரு லிங்க் இன்டர்லிங்க் சொல்றேன். ஆமாங்க, கரெக்ட் தான்யா. நிறைய இருக்கு. சில நேரங்கள்ல உள்வட்டத்தை பார்க்கணும், சில நேரங்கள்ல வெளிவட்டத்தை பார்க்கணும். அதுக்கு தான் மெயினா நீங்க பிராக்டிஸே பண்ணணும். ஓகே. எப்படி? அதுக்கு தான் வந்து நம்ம பழகினே இருக்கணும். பழகணும். ஓகே. நீங்க ஜோசியம்ல ஈஸியா படிச்சிருவீங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஆனா உள்வட்டத்தையும் வெளிவட்டத்தையும் மெர்ஜ் பண்ணக்கூடிய வாய்ப்பு. அப்ப அப்படி மெர்ஜ் பண்ணீங்கன்னா அந்த குருவையும் உள்வட்டத்தையும் மெர்ஜ் பண்ணி பாருங்க, என்ன வருதுன்னு பாருங்க. எந்த குருவையா? உள்ளகிற குருவையா வெளியே குருவையா? வெளியே இருக்கிற குருவையும் உள்வட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களையும் மெர்ஜ் பண்ணுங்க. சார் வெளியே இருக்கக்கூடியது குரு. குரு எங்க இருக்கு? கண்ணில. கண்ணில இருக்கியா? கண்ணில என்ன கிரகம் இருக்கு? அங்க கேது எல்லாம் இருக்கு. இது நடக்குமா? கொஞ்சம் கஷ்டம்தாங்க. அப்புறம் நான் என்ன பேசுறது? ஓகேங்க. அர்த்தம் புரியுதா புரியலையா? மரணம் நடந்த பிறகு அங்க வந்து பிரச்சனைங்க வந்து சால்வ் ஆகும். அவ்வளவுதான். ஓகேங்க. கிட்டத்தட்ட வந்து புடிச்சு பாயிண்ட புடிச்சு சொல்லிட்டீங்க நீங்க. ஓகேங்க. என்னங்கய்யா?
சரிங்க இவ்வளவுதான் விஷயம். அதனால நாம் அதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். உள்வட்டம் என்ன, வெளிவட்டம் என்ன, எப்ப உள்வட்ட கிரகங்களை கவனிக்கணும், எப்ப வெளிவட்ட கிரகங்களை கவனிக்கணும், இல்லைங்களா? சரிங்க அர்த்தம் புரியுதா புரியலீங்களா உங்களுக்கு? புரியுதுயா ஆ, ஓகேங்க சரி, சார் நன்றி அப்போ சார். இந்த ஆ, லாங் டிராவல்னா 9ஆம் இடம் எடுக்கணும் இல்ல சார்? உதயத்துல இருந்து 9ஆம் இடம். உதயத்திலிருந்து 9ஆம் இடம். ஆமா, உதயாதிபதியே எங்க போய் இருக்காரு? சந்திரனோட தானே சேர்றாரு. உதயாதிபதி சூரியன் சந்திரனோட. ஆமா ஆ, அவ்வளவுதான். அதைத்தான் நம்ம எடுக்கணும், இல்லைங்களா? சரிங்க சரி. சரி, வேற என்ன கேள்விகளை கேளுங்க. என்ன மீனாபாலம்மா, இருக்காங்களா இல்லையா? உஷாமாவளையும் காணும், கேள்வியே வரல அவங்கள்ட்ட இருந்து. சரி, சொல்லுங்க. கேள்விகள், உங்களுடைய கேள்விகள் தான் என்னுடைய பதில். இப்போ என்னென்ன சந்தேகம் இருக்கு ஜென்ரலா இந்த ஜாமக்கோல் பிரசனத்துல என்ன மாதிரி டவுட்ஸ் உங்களுக்கு ஏற்பட்டது, அதை பத்தி சொல்லுங்க. ஒரு விஷயம் நடந்துடுச்சு நடக்க போகுதுன்றது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிடுச்சு இல்ல இப்போதான் அந்த விஷயம் வரப்போகுதுன்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ நடந்து முடிஞ்ச விஷயம் என்ன, நடக்க போவது என்ன, இல்லையா? ஆமாங்க. உதயத்தையும் ஆருடத்தையும் கடந்து போனது என்னது? ஏன் வாய்ஸ் கட் ஆகுதுயா? உதயத்தையும் ஆருடத்தையும் கடந்து போன கிரகம் என்னங்க ஐயா? ஓகேங்க. என்ன அது கிரகம்? வந்து புதன் கடந்து போயிருக்காங்க. புதன் தான் கடந்து போயிருக்கு. அப்படின்னா என்ன சொல்ல போறீங்க? புதன் எனக்கு மூளை வேலை செய்யலையாங்க. புதன்னா கடன் எடுத்துக்கலாமா சார்? என்னங்கம்மா? கடன் எடுத்துக்கலாமா சார்? புதன் கடன் எடுக்கக்கூடாது. ஓகே. புதன் கடனை எடுக்கக்கூடாது. ஆனா பொருளாதாரம் அந்த அந்த இது எல்லாமே நம்ம கணக்கு வச்சு பார்த்தோம்னா அந்த புதனைத்தான் நம்ம சொல்றோம். மச்சான் இருக்கான், அதுக்கப்புறமா வந்து மாமா இருக்கான், தம்பி இருக்கான். ரைட்டுங்களா? டாக்குமெண்ட் முதல்ல ரெடி பண்ணேன், பாஸ்போர்ட் ரெடி பண்ணோம். இப்ப இதெல்லாம் எங்க போயிடுச்சு? அந்த புதன்லாம் எங்க போயிடுச்சு? கடந்து முன்னாடி போயிடுச்சு. உதயத்துக்கும் அடுத்துக்கு முன்னாடி. உதயத்துக்கு 12 போய்விட்டது. சரிங்க. அர்த்தம் புரிஞ்சுதா புரியலீங்களா சார்? இல்ல புரியல எனக்கு. உங்களுக்கு புரியல, சரி பரவாயில்ல. அதாவது அவங்களுடைய தயவுகள் உங்களுக்கு கிடைத்துக்கிட்டு கொண்டு இருந்ததா இல்லையா? புதனுடைய தயவுகள்னா தம்பி, மச்சான், இந்த மாதிரி அந்த தயவுகள்லாம் கிடைச்சிக்கிட்டு இருந்ததா இல்லையா சார்? அதெல்லாம் ஒண்ணும் பேசலாம் கிடைச்சதுயா. ஏன்னா வந்து என் வீடு வாங்குறது என் தம்பி தான் ஹெல்ப் பண்ணா எனக்கு. கிடைச்சிக்கிட்டு இருக்கா? அதெல்லாம் இல்லையா, இப்பெல்லாம் இல்ல. இப்ப அதுதான் இப்ப நீங்க கேட்டதுக்கு அதுலதான் பதில் இருக்கு. சரிங்க. முதல்ல கிடைச்சது இப்ப கிடைக்கல. ஆமாங்கய்யா. என்னங்க ஐயா? கிடைக்கல. ஆமாங்க, முன்ன கிடைச்சது இப்ப இல்ல. சரி, இல்ல சார், இப்ப சப்போஸ் மாறி வருது உங்கள்ட்ட இருந்து பதில், இல்ல சார் கிடைச்சிக்கிட்டு தான் சார் இருக்குங்கிறீங்க. சரி, கிடைச்சிக்கிட்டு இருக்குன்னா அப்ப போன் பண்ணி ஏதாவது ஒரு உதவி கேளுங்கன்னா தான் அப்பதான் தெரியும் உங்களுக்கு. சார் கிடைக்கல சார், அர்த்தம் புரிஞ்சுதுங்களா? அது போயிடுச்சு, அது கடந்து போயிடுச்சு. நிச்சயமா அது கிடைக்க போறது இல்ல. ஆனா நீங்க கிடைக்கும்னு சொல்றீங்க. என்னங்கம்மா? யாரோ சார் அங்க செவ்வாயும் நீச்சமா இருக்கு, அதுக்கா சார்? நீச்ச செவ்வாயை போய் தோன்றது. இல்ல, நம்ம செவ்வாய்க்குள்ளே போகல. சரி.
சரி செவ்வாய்க்குள்ளேயே போகல. செவ்வாய் சம்பந்தப்பட்ட கேள்வியே வரலையே, அவர் கொண்டு வரலையே. கேள்விகளை பொறுத்து காரக கிரகங்களை அறிய வேண்டும். ஜாமக்கோல் பிரசனத்துல இன்னும் ஒரு டெக்னிக் பாயிண்ட் தெரிஞ்சுக்கிங்க. கேள்விகளை பொறுத்து கிரகங்களை அறிய வேண்டும். கேள்விக்கும் கிரகத்துக்கும் சம்பந்தம் இருக்கானும் பாத்துக்கணும். ஐயா ஒருத்தர் கேள்வி கேட்கிறாருன்னா எந்த உதயம் எந்த ஆளுடைய என்ன ஒருத்தர் வந்து கேள்வி கேட்கிறாரு, சரி, அந்த கேள்விக்கு உண்டான இடம் எதுங்க? நிஜமா எனக்கு தெரியாது ஐயா. ஏன்னா இந்த ஜாமக்கோல்ல தான் ஒரு வில்லங்கமான விஷயம் என்னன்னா, நம்ம கேள்வி கேட்டு பதில் சொல்லணும் அவசியம் இல்லை. இல்ல கேள்வி கேட்காமலே சொல்லலாம். அதான் கேட்டேன், வேற ஏதாவது கேள்வி கேட்காமலே சொல்லலாம். இப்ப அவரு ஜாமக்கோல் பிரசன்னம் போட்டிருக்காருன்னு நம்ம சொல்றோம். ஓகே. அவரு வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிற நோக்கத்தால அவர் வந்து எல்லாத்தையும் விவரமா சொல்லி கேட்கிறாரு. இந்த இடத்துல அவரே நம்ம தொடரல என்னாலும் கூட நம்ம தொட்டு பார்த்து சொல்லலாம். சொல்ற மாதிரிதான் அந்த அவர் போட்டிருக்கிற சார்ட் அமையுது. நமக்கு பார்த்தா புரியுது, தெளிவா புரியுது விஷயம். இல்ல சில நேரத்துல உதயத்திலிருந்து ஆறுடைய எங்க இருக்கிறதோ அங்கே கேள்வியாக அமையும், இல்ல 10வது இடம் அமையும் அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு பதில் இருக்குது ஐயா. அதனால கேட்டேன். உதயமும் ஆருடமும் ஒன்னாதான் இருக்கு. இல்ல உதயத்திலிருந்து ஆறுடைய 10வது இடம் பார்த்துட்டு அந்த கேள்வியா இருக்கலாம், உதயாதிபதி கேள்வியா இருக்கலாம், அல்லது 10ஆம் இடத்துல இருந்து அந்த கேள்வியா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஐயா. வரும் கரெக்ட் தாங்க ஐயா, கரெக்ட் தான். ஓகே. ஓகேங்க. வேற என்ன யாரு புதுசா ஒருத்தர் வந்தாரு, தினேஷ்குமார் சார் இருக்காரா? ஐயா இருக்குங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. ஐயா நான் இப்பதாங்க ஐயா கொஞ்சம் கொஞ்சமா கத்துட்டு இருக்கிறேன். நீங்க நான் அடுத்த வாரத்துல எல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு நான் கேள்விக்கு வரேங்க ஐயா. சந்தோஷம். உங்களுக்கு ஓரளவுக்கு என்ன புரிஞ்சுது என்ன புரியல? ஐயா நான் இதுக்கு முன்னாடி நடந்த வகுப்பையும் கொஞ்சம் பார்த்துட்டு வரணுங்க ஐயா. ஆனா இன்னைக்கு வந்தது வந்து ஆரோடத்தை பத்தி எல்லாம் நீங்க சொன்னது எல்லாமே புரிஞ்சுதுங்க ஐயா. ஓரளவு புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதுங்க ஐயா. இருந்தாலும் உதயத்தை பத்தியும் நம்ம கொஞ்சம் தெளிவா நீங்க முன்னாடி அனுப்பியிருந்த வீடியோல கொஞ்சம் பார்த்துட்டு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா பாக்கணும். ஆமாங்க. எந்த அடிப்படையில கேக்குறேன்னா, சொல்லுங்க. நீங்க எந்த நம்பிக்கையில வந்தீங்களோ அந்த நம்பிக்கைக்கு இங்க ஏதாவது உருப்படியா இருக்குதான்னு கேட்டுட்டு. கண்டிப்பா இருக்குதுங்க ஐயா. அந்த நம்பிக்கைக்கு கண்டிப்பான விடையெல்லாம் கிடைச்சிட்டு தாங்க இருக்கு. ஆனால் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்குதுங்க ஐயா. அதுதான் அது நான் என்ன சொல்றதுங்க ஐயா. ஐயா உங்க அனுபவம் யாருக்கு? அதுக்கு நான் என்ன சொல்றது? நீங்க எல்லா விதத்தையும் கத்துக்கிட்டீங்க, அதனால நீங்க எதை சொன்னா பதில் சொல்லிருங்க. கண்டிப்பாங்க ஐயா. நீங்க சொன்னதுதாங்க ஐயா, எங்களுக்கு எல்லாமே மண்டைக்குள்ள இருக்குங்க ஐயா. ஆனா அதை வெளிக்கொண்டு வர தெரியலைங்க. சொல்ல பயமா இருக்கு. இது தப்பாயிருமோ அது தப்பாயிருமோ அப்படிங்கிற எண்ணம் தாங்க ஐயா நிறைய வருதுங்க. நீங்க சூப்பரா ஒரு கருத்து சொன்னீங்க ஐயா. 10 ஜாதகம் பார்த்தா 11வது ஓரளவுக்கு வரணுச்சு. அதான் உண்மை. சூப்பர் சூப்பர். 10 தான். 10க்கு மேல நீங்க அதுக்கு மேல தோல்வியே இல்லை, அதுக்கு மேல வெற்றி தான். கண்டிப்பாங்க ஐயா. சொல்லிட்டே போலாம். நீங்க எப்ப வந்து மத்தவங்க என்ன நினைப்பாங்க என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களோ அப்ப நீங்க கத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாம போயிடும். ஐயாவுடைய இன்னைக்கு 60வது கிளாஸா என்னன்னு தெரியல எனக்கு. அத்தனை கிளாஸ்ல இருக்கிறதும் எழுதி வச்சு கரெக்டா பார்த்தோம்னா ஒரு 75-80% சொல்லலாம். ஆமா, அது எல்லாத்தையும் கலந்த ஒரு 6 மாச வகுப்பு அதை சொல்றாரு ஐயா அவங்க. சரிங்க. அது மொத்தம் ஒரு கிட்டத்தட்ட 96 கிளாஸ். அது அதுல ஒரு 60 வகுப்பு நாங்க கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். அது போயிட்டு இருக்கு கம்ப்ளீட்டா. பாவங்கள், காலபுருஷ தத்துவம், நட்சத்திரம், அது எக்கச்சக்கமான. ஐயா உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லியிருக்கேன் ஐயா. ஏன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு ஜோதிடரும் என்ன கேள்வி கேளுங்க நான் பதில் சொல்றேன்னு யாரும் அந்த அளவுக்குலாம் சொல்ல மாட்டாங்க. நீங்க திருப்பி சொல்றீங்க, எங்களால கேட்க முடியல. அதான் வருத்தமே தவிர உண்மையிலே நல்லா கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு கேட்டாங்கன்னா சூப்பர் ஆயிடுங்க. நன்றி. ஆமா, நன்றி. அதாவது கேள்வியில எதுக்கு நம்ம பேச சொல்றோம் அப்படின்னா,
கிட்டத்தட்ட ஒரு 20-25 நிமிஷமா ஏன் உங்களுக்கு கேள்வி கொடுத்துருக்குது அப்படின்னா, நீங்க படிச்சதுல இருந்தே கொஞ்சம் சிந்திக்கணும். அதுல இருந்து சில கேள்விகள் வரணும். அதுக்கு நீங்க விட தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அந்தந்த வகுப்பு உங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகும். அதாவது முழுமை அடையும். இல்லைன்னா இது ஒரு தொடர்கதை மாதிரி போயிட்டே இருக்கும். ஒரு சந்தேகம், 2 சந்தேகம், 3 சந்தேகம் அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அதனால தான் நான் அதிகமாக பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்க வச்சு சொல்லிக்கிட்டே இருக்கிறது. ஏன்னா நீங்கள் உங்கள்கிட்ட கேள்வி இதிலிருந்து தான் வரணும் இல்லை, எதிலிருந்து வேணாலும் வரலாம் கேள்வி. கேள்வின்னா ஜோதிடம் தானே கேள்வியே. அப்போ ஒன்று எனக்கு தேவையானதை நான் சொல்லி கொடுக்கணும்னு நினச்சதை உங்களுக்கு சொல்லணும், அல்லது உங்களுக்கு தேவையான கேள்விகளுக்கு நான் பதில் கொடுக்கணும். ஆக மொத்தத்தில் பிரயோஜனமாக இருக்கணும். 2 கான்செப்ட் தான். இல்லங்க ஐயா, நீங்க திருப்பி திருப்பி சொல்றீங்க உங்களுக்கு என்ன டவுட்டா கேளுங்க கேளுங்கன்னு. கேட்காதவங்க அவங்களுடைய தப்பு. ஆமாம், கேட்குறவங்க எல்லாரும் சங்கடப்படாம கேளுங்க. ஒன்றும் யோசிக்கவே வேண்டாம், கேள்விகளை கேளுங்க சொல்கிறேன் சார். நான் இங்க கிளாஸ் இருக்கிற அத்தனை பேருக்கு ஒரு விஷயம் சொல்லி சார், யாரும் தவறா நினைச்சுக்க வேண்டாம். ஐயா ஒரு விஷயம் சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, நான் வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லா உண்மைகளையும் சொல்றேன், சிலது முடியலன்னு சொல்றேன். ஏன்னா இப்ப கூட அந்த திருமண பொருத்தத்தை பத்தி சொன்னாரு எவ்வளவு தெளிவா. அதனால நம்ம கேட்காத நம்ம தவறுதானே தவிர எல்லாரும் 100% ரீச் ஆக முடியுன்றது தப்பு. ஒரு 80 to 90 வரலாம் ட்ரை பண்ணலாம். ஐயா வந்து நிறைய கருத்துக்களை சொல்றாரு, நம்ம தான் வந்து பயன்படுத்திக்க மாட்டோம். எனக்கு தெரிஞ்சு ஏதாவது விஷயம் இருந்தாலும் சொல்லுவேன். ஆனா உண்மையிலே ஐயா வந்து பொறுமையா ஒரு விஷயம் சொன்னாரு. நான் முன்னெல்லாம் திட்டது இல்லைன்ட்டு. ஆனா இப்ராஹிம் சார் கேளுங்க, அவரெல்லாம் முதல்ல படிச்சவர். அதான், அதனால என்னென்ன தேவையோ ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார். அவருக்கு நான் வந்து அவருடைய பாதங்களை தொட்டு வணங்குறேன். மிக்க நன்றி ஐயா. ரொம்ப நன்றிங்க. இல்லை, இப்ராஹிம் சார் எல்லாம் முதல்ல படிச்சவர், அவர் கேளுங்க. எப்போ என்ன திட்டுறது என்னன்னு பயங்கர டென்ஷன் பார்ட்டி சார், சத்தம் போட்டு சொன்னீங்க ஐயா, நன்றிங்க ஐயா. ஆமா, இப்போ ஏன் அதெல்லாம் இது பண்றதில்ல, அது எதுக்கு போய் கோவப்பட்டுக்கிட்டு. அவங்க ஏதோ தயக்கப்படுறாங்க, அவங்கள இன்னும் கொஞ்சம் நம்ம தட்டி கொடுத்து சொன்னா தயக்கம் போயிடும். ஏன்னா உங்களுக்கு எல்லாரும் சொல்லி கொடுப்பாங்க சார், இந்த மாதிரி தயக்கத்தை போக்குறதுக்கு யாரும் பிராக்டிஸ் கொடுக்க மாட்டாங்க. அது ஒரு பெரிய விஷயம். இதெல்லாம் நான் வாழ்க்கையில நான் கத்துக்கிட்ட சறுக்கள். எல்லாரும் ஜோசியம் சொல்லி கொடுத்தாங்க, ஆனா அந்த தயக்கம் போயிட்டாதான் நீ சொல்ல முடியுங்கிற விஷயத்த சொல்லியே கொடுக்கல ஒருத்தரும். அத நானாத்தான் அனுபவத்துல கத்துக்கிட்டேன். யாரும் சொல்லி கொடுக்கல. மீண்டும் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, தெரியலன்னா சொல்லுங்க. அந்த சொல்லும் போது உங்களுக்கு புரியல, உங்களுக்கு தெரியல கூட இது இந்த இடத்துல விட்டுருங்கன்னு சொல்லக்கூடிய ஒரே தைரியம் உள்ள ஆள் நீங்க தான். நன்றிங்க. ஆமா, தைரியமா நீங்க தெரியலைங்கிறத சொல்லிட வேண்டியதான். அதை போய் நீங்க மீண்டும் போய் டென்ஷன் பண்ணிக்க வேண்டியதில்லை. தெரியலன்னு சொன்னா அதுக்கு உண்டான பதில் அடுத்தது ஏதோ கிடைக்க போகுதுன்னு தான் அர்த்தம். நீங்க தெரியலன்னு சொல்றதுக்கு அச்சப்படவோ அல்லது சங்கடப்படவோ தேவையே இல்லை. என்னடா 4 பேர் சிரிப்பாங்களே அப்படிங்கிறதெல்லாம் பயப்படவே. நீங்க சொன்னப்பதான் கேதுனா சுருக்குறது நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. உண்மையிலேயே வந்து பாராட்டக்கூடிய விஷயம் நிறைய இருக்குது. இங்க இந்த இடத்துல ஒரு இன்சிடென்ட் சொல்லிடுறேன். பொதுவா வந்து ஒரு வகுப்புல வந்து கிட்டத்தட்ட ஒரு 75 வயசு 76 வயசு இருக்கும். அந்த வயசு நிரம்பிய ஒரு ஜாதகர், அவர் ஜாதகத்தை போட்டு அனலைஸ் பண்றாங்க. அங்க வந்து எல்டி ஐயா, மணி அண்ணன் எல்லாரும் இருக்கிறாங்க. எல்லாரும் அனலைஸ் பண்றாங்க. ஐயா ஒன்றும் பேசவே இல்லை. மற்றவங்க எல்லாரும் அனலைஸ் பண்றாங்க, சொல்றாங்க. அவர் கோபால் அண்ணன் எல்லாரும் அனலைஸ் பண்றாங்க அந்த ஜாதகத்தை பத்தி. அவர் ஒரு பெரிய மல்டி மில்லியனர் தொழிலதிபர். அவர் இந்த மாதிரி தொழில், அவர் நிறைய சறுக்கல் ஏற்பட்டுச்சு, பொருளாதாரத்தில் இந்த மாதிரி இழப்புகள் வந்துச்சு, சிக்கல் வந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நான் வந்து இந்த இடத்துல வந்து அவங்களுடைய ராசி நட்சத்திரங்கள் கூட இங்க இந்த இடத்துல குறிப்பிட்டுறேன். கடக ராசி
சாரி, கடக லக்னம், மகர ராசி, திருவோண நட்சத்திரம். இதுதான். இது எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25-30 நிமிஷம் ஆச்சு. ஐயா அவர் வாயத்தை ஒண்ணுமே பேசல. எனக்கு ஒரு சந்தேகம் மனசுக்குள்ள ஓடிட்டு இருந்தது. எனக்கு மனசுக்குள்ள நான் ஒன்றும் கண்டெல்லாம் பிடிக்கல, ஜாதகத்துல ஒன்றும் கண்டெல்லாம் பிடிக்க முடியல, தெரியல. ஏதோ எல்லாரும் பார்க்குறாங்க, நானும் பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறேன். என் மனசுக்குள்ள ஒன்று தோணுச்சு. என்ன தோணுச்சு அப்படின்னா, அது கூட அவர் சொல்லிதான், அவருக்கு புதன் திசை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டார். நான் ஒரு எந்திரிச்சு கேட்டேன், நான் 76 வயசு ஆகுதுங்கிறீங்க, இந்த மாதிரி நடக்குதுங்கிறீங்க, அவருக்கு 77 வயசுல எல்லாமே கிடைச்சிரும், 78 வயசுல எல்லாமே கையை விட்டு போனதெல்லாம் கிடைச்சிரும் வச்சிருன்னு சொல்றீங்க. இவர் அது வரைக்கும் முதல்ல உயிரோடு இருப்பாரான்னு எனக்கு சந்தேகம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். எப்படி இருக்கும்? ஒரு 50-60 பேர் இருக்கிறாங்க. சொல்லுங்க சார். எல்லாரும் சத்தம் போடுறாங்க, எப்பா ஏய் உட்காரப்பா, நீ என்னப்பா புதுசா கேள்வி கேட்குற, உட்காரு அப்படின்ட்டாங்க. அந்த இடத்துல ஐயா தான், இருப்பா நீ இருப்பா, எல்லாரும் இருப்பா, அவன் கேட்கறதுல என்னப்பா தப்பு, அதுக்கு பதில் சொல்லிடுங்க, அதுக்கப்புறம் மிச்சத்தை பேசலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அவர் சொல்றாரு, பாருங்க பெரியவர் 77 அவருடைய டேட் ஆஃப் பர்த் கணக்குப்படி 77 வயசு முடிஞ்சு அடுத்த பர்த்டேவுக்கு அவர் வர சொல்லுப்பா, அவர் ஜாதகத்தை பார்த்துக்கலாம்ட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்ங்க? நிச்சயமா அவர் வரப்போறதுன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அவரு அப்படி சொல்ல மாட்டாரு, வரப்போற மாட்டாரு, போயிடுவாருன்னு சொல்ல மாட்டாரு. அவர் சொல்றது என்ன, அவருடைய டேட் ஆஃப் பர்த் இதுதான், இதுல இருந்து 77 வயசு முடிஞ்சு அடுத்த பர்த்டே வரும் இல்ல, அப்போ அவரை வேணா வர சொல்லு, ஜாதகத்தை எடுத்துட்டு வர சொல்லப்பா பேசுட்டார். இப்ப என்ன இந்த இடத்துல எனக்கு இன்சிடென்ட் வந்தது, புதன் திசை. ஏன் புதன் திசையை பத்தி நம்ம பேசணும்? ஏன் சார்? 12ஆம் வீடு சார், அதனால அதை பத்தி பேசணும் சார். கடகலக்கு 12 தான். ஆமா, அது நிச்சயமா கொள்ளும். சரிங்களா? அதுல மாற்று கருத்து இல்லை. எனக்கு அந்த ஒரு சந்தேகம் இருந்தது, நான் கேட்டேன். இப்ப இந்த 50 பேர் ஏதாவது தப்பா நினைப்பாங்க நினைச்சிருந்தா இந்த கேள்வி கேட்க முடியுமா? இதுல சிரிச்சவங்க பாதி, சிரிக்காதவங்க மீதி, திட்டனவங்க பாதி. அதெல்லாம் நினைக்க கூடாது. நம்ம கேட்கறத கேட்டு போக வேண்டியதுதான். நான் அதனால இந்த இடத்துல நீங்க அதுக்கு தான் இது இவ்வளவு நேரம் வாய்ப்பு கொடுக்கறது உங்களுக்கு. இல்லைன்னா சப்ஜெக்ட் நான் ஃபுல்லா எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். ஏன் இவ்வளவு பொறுமையா போறேன்? ரொம்ப பொறுமையா நடத்துறேன் உங்களுக்கு. இல்லைன்னா இவ்வளவு பொறுமையா எல்லாம் பாடத்திட்டம் நடத்துறது இல்லை, கட 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 போயிடும். ஆமா, காரணம் என்னன்னா, நமக்கு இந்த ஜாமக்கோல் பிரசன்னத்துல விடை தெரிஞ்சுக்கிறதுக்கு வகுப்புக்கு இன்னும் நிறைய வகுப்புகள் இருக்கு நமக்கு கைவசம். அதனால கொஞ்சம் நிறுத்தி நிதானமா பொறுமையா உங்களுக்கு சொன்னா, இந்த வீடியோ எத்தனை பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கும் ஒரு பிரயோஜனமா இருக்கும், வந்த உங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும். பரவாயில்ல, ரொம்ப நிறுத்தி நிதானமா சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு. இல்லைன்னா கடகடன்னு சொல்லிடுவேன் நான். சரி, இப்போ ஐயா நான் ஒரு கருத்தை சொல்லலாம் ஐயா, அவராட்ட கூடாது ஐயா. சொல்லுங்க என்ன கருத்து? அதாவது ஜிகே ஐயா ஒரு விஷயம் சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, அவர் ஆரம்ப காலத்துல தோத்து போனதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க சொன்ன விஷயங்கள் தான் ஐயா. அதாவது அந்த ஜாதகம் ஆண் ஜாதகமா பெண் ஜாதகமா, அந்த பாலினத்தை பார்க்கணும், அவருடைய வயதை பார்க்கணும், இந்த மாதிரி பார்க்கும்போது தான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொன்னதா. இப்ப நீங்க சொன்னீங்களா ஐயா ஒரு விஷயம், அது வயதுடைய அடிப்படை. சோ அவருடைய ஸ்டாம்ப் கார்டுன்றது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா அவர் சொல்லுவார்.
அந்த வகையில நீங்க சிறப்பு ஐயா. நீங்க வந்து சொன்னதா நீங்க எத்தனை பேருக்கு முன்னாடி சொன்னது வந்து அந்த வயது இல்லைன்னு அவரே ஒத்துக்கிட்டாரு. என்ன ஒத்துக்கிட்டாருன்னா, முதல்ல ஏன் தோல்வி வந்துச்சுன்னா அந்த வயதை கேட்கறதால அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. நீங்க சார்பா சொல்லிருக்கீங்க. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வேற என்ன சந்தேகம் சொல்லுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை சொல்லுங்கள். இந்த பிரசனத்துல இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு படிச்சதுலயும் சரி, பொதுவா உங்க மனசுக்குள்ள தோன்றக்கூடிய கேள்விகளும் சரி, எதுவா இருந்தாலும் கேளுங்க. ஐயா ஒரு சின்ன கேள்விங்கய்யா. சொல்லுங்க ஐயா. சுக்கிரனுக்கு வந்து குழந்தைய சொன்னீங்க இல்லைங்கய்யா, அதுக்கு காரணம் என்னங்கய்யா? சுக்கிரன் குழந்தைங்க சார். குழந்தைங்களா? இல்ல குரு தாங்களா குழந்தை சொல்லுவாங்க. சரி, அதனாலதான் கேட்டேன். குரு தான் குழந்தைங்களா? நீங்க இந்த ஸ்புடம் வந்து பீஜ ஸ்புடம் தேக ஸ்புடம் போடுவீங்களா? சரிங்க. தெரியுமா சார் அதை பத்தி? இல்லைங்க, அந்த ஸ்புட கணக்கு நான் படிக்கலைங்க. தெரியல. ஆமாங்க. அதுல இந்த சுக்கிரன் தான் போடுவாங்க. ஓ, சுக்கிரன் இல்லாம எது சார் புத்திர பாக்கியம்? புத்திர பாக்கியம் அதுக்கு கண்டிப்பா. குரு என்பது அவருடைய அனுகிரகத்தை அருள்கிறார். சரிங்க. சுக்கிரன் என்பது புத்திரம், குழந்தை. உங்களுக்கு பெண் குழந்தை இருந்ததுன்னா அது சுக்கிரன் தான். ஓகேங்க. புரியுதுங்களா? புரியுதுங்க. அதனாலதான் எடுத்த உடனே என்ன சொல்றாங்க பெரியவங்க, முத பொம்பளை புள்ள பிறந்த வீட்டுல லட்சுமி கடாட்சம்டா. லட்சுமி இல்லையா? சரிங்களா? இதான் விஷயம். சரிங்க. ஓகேங்க. வேற ஒண்ணுமே இல்ல. வேற யாருக்கு ஏதாவது கேள்வி இருக்கா சார்? ஐயா எதுவும் இல்லையா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சந்தோஷம். வேற யாருக்கு ஒன்றும் கேள்வி இல்லையா? முடிச்சிடலாங்களா? முடிச்சிடலாம். சரி, மீண்டும் வந்து அடுத்த வாரம் சந்திப்போம். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் நன்றி சார். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். நன்றி ஐயா. வாங்க. நன்றி.